أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا رسول الله لقد جاءكم رسول من أنفسكم عزيز عليه ما عنتم حريص عليكم بالمؤمنين رؤوف رحيم فإن تولوا فقل حسبي الله لا إله إلا هو عليه توكلت وهو رب العرش العظيم. الله الرحمن الرحيم. الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه أجمعين. கண்ணியத்திற்குரிய முஸ்லிம் பெருமக்களே, என் அன்பிற்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, உன் நபியை தெரிந்து கொள் என்ற இந்த கல்வி பணிமனையிலே உங்களை வரவேற்று மார்க்க கல்வி சபையின் ஒழுக்கங்களை பேணுமாறு அன்போடு கேட்டுக்கொண்டவனாக ஆரம்பம் செய்கிறேன். இந்த கல்வி பணிமனையின் தொடக்கத்திலே உங்களுக்கு ஒரு வசனம் ஓதி காண்பிக்கப்பட்டது. அந்த வசனத்தை தான் இப்போது நீங்கள் திரையில் பார்க்கிறீர்கள். لقد جاءكم رسول من أنفسكم عزيز عليه ما عنتم حريص عليكم بالمؤمنين رؤوف رحيم فإن تولوا فقل حسبي الله لا إله إلا هو عليه توكلت وهو رب العرش العظيم. சூரா அத்-தௌபா 9வது அத்தியாயத்தின் கடைசி வசனம். இந்த வசனத்தில் அல்லாஹு தஆலா என்ன குறிப்பிடுகிறான், என்ன கூறுகிறான்? நம்பிக்கையாளர்களே, உங்களிலிருந்தே ஒரு தூதர் உங்களிடம் வந்துவிட்டார். நீங்கள் கஷ்டத்திற்குள்ளாவது அவருக்கு மிக சிரமமானது. உங்கள் மீது பேராசை உடையவர், நம்பிக்கையாளர்கள் மீது பெரும் கருணை உடையவர். நபியே, இதற்கு பின்னரும் அவர்கள் உங்களை பின்பற்றாது விலகிக் கொண்டால் அவர்களை நோக்கி நீங்கள் கூறுங்கள், அல்லாஹுவே எனக்கு போதுமானவன், அவனை தவிர வேறு இறைவன் இல்லை, அவன் மீதே நான் நம்பிக்கை வைத்துவிட்டேன், அவன்தான் மகத்தான அர்ஷின் அதிபதி. கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த ஓதி காட்டப்பட்ட வசனத்தை ஒரு சில நிமிடங்கள் சிந்தித்து பாருங்கள். நம்முடைய ரப் இறைவன் நமக்கு சொல்லுகின்றான், நம்பிக்கையாளர்களே, உங்களிலிருந்தே ஒரு தூதர் வந்துவிட்டார் உங்களுக்கு. அல்லாஹ் தான் அனுப்பிய அந்த தூதரை நமக்கு அறிமுகப்படுத்துகிறான். படைப்பாளன், பேரரசன், மகத்தான அர்ஷின் அதிபதி,
அனைத்து கண்ணியமும் உயர்வும் மதிப்பும் மரியாதையும் பெருமையும் அந்தஸ்தும் தகுதியும் உடைய அந்த அல்லாஹ், அவனுக்கு நிகரானவன் யாரும் இல்லை. வானவர்களில் இல்லை, மனிதர்களில் இல்லை, ஜின்களில் இல்லை. வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். அனைவரையும் அடக்கி ஆளுகின்ற அந்த அரசன், அவன் தேர்ந்தெடுத்து அவன் ஒரு மனிதரின் மீது நேசம் கொண்டு, ஒரு மனிதரின் மீது பாசம் கொண்டு அன்பு வைத்து, அவருக்கு பல மேன்மைகளையும் உயர்வுகளையும் தகுதிகளையும் கொடுத்து அவரை நமக்கு தூதராக அனுப்பியிருக்கிறான். ஆகவே அந்த தூதர் என்றால் யார் என்பதை நாம் புரிந்து கொள்வதற்காக நமக்கு அவரை அறிமுகப்படுத்துகிறார். அவரை புரிந்து கொண்டால்தான் நாம் அவரை பின்பற்ற முடியும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்று முஸ்லிம்கள் நபியை பின்பற்றுவதில்லையே. ஏன்? அவர்கள் நபியை அறியவில்லை. யார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சுன்னாவை, வழிமுறையை புறக்கணிக்கிறானோ, பின்பற்றுவதில்லையோ, அவர் நபியை அறிய வேண்டிய விதத்தில் அறியவில்லை. அதனால் அவர்களை அவன் பின்பற்றுவதில்லை. ஆகவே கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுகின்றான், உங்களுக்கு அனுப்பப்பட்ட தூதர் எப்படிப்பட்டவர்? அவர் உங்களிலிருந்து உங்களிடம் வந்தவர், அதாவது மனித இனத்தைச் சேர்ந்தவர். அவர் நூர் அல்ல, அவர் மலக் அல்ல, அவர் பஷர், மனிதர். ஆனால் மனிதர்களிலேயே சிறந்தவர். எப்படிப்பட்ட சிறந்தவர் என்றால், அல்லாஹ்விடத்திலே அவரை விட சிறந்த ஒரு படைப்பு இல்லை. மலக்குகளிலும் மனிதர்களிலும் ஜின்களிலும் இந்த பிரபஞ்சத்திலும். அவர்களுடைய தன்மையை அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் கஷ்டத்திற்கு உள்ளாகுவது, அதாவது மூமின்களுக்கு சிரமம் என்று சொன்னால் அதை அந்த நபியால் தாங்கிக் கொள்ள முடியாது. மூமின்களுக்கு, நம்பிக்கையாளர்களுக்கு ஒரு காரியம் சிரமம் அளிக்கிறது என்றால் அதை அந்த நபியால் தாங்கிக் கொள்ள முடியாது. மேலும் சொல்கிறான், உங்கள் மீது அவர் பேராசை உடையவர். ஆசை மட்டுமல்ல, பேராசை. ஹரீஸ், ஹரீஸ், உங்கள் மீது பேராசை உடையவர். அவ்வளவு பாசம், அவ்வளவு அன்பு கொண்டு உங்களை நேசிப்பவர் அந்த நபி. அதாவது ஒரு முஃமின் எப்படி விளங்க வேண்டும் என்றால், தன் நபியை பற்றி, என் தந்தை என்னை நேசிப்பதை விட, என் தாய் என்னை நேசிப்பதை விட, ஒரு கணவனுக்கு அந்த கணவன் அவனுடைய மனைவி அவனை நேசிப்பதை விட, அல்லது ஒரு மனைவிக்கு, ஒரு பெண்ணுக்கு அந்த பெண்ணை அந்த பெண்ணுடைய கணவன் நேசிப்பதை விட, மொத்தத்தில் இந்த உலகத்தில் உள்ள படைப்பினங்கள் நம்மை நேசிப்பதை விட எனக்கு அனுப்பப்பட்ட நபி என்னை நேசித்தார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். காலத்தால் நம்மோடு அவர்கள் வாழவில்லை என்றாலும் அவர்கள் இறுதி நாள் வரை வரக்கூடிய உம்மத்தை நேசித்தார்கள். எப்படி நேசித்தார்கள்? பின்னால் இன்ஷா அல்லாஹ் பல விவரங்கள் பார்க்க இருக்கின்றோம். அல்லாஹ்விற்கு அடுத்தபடியாக உம்மத்தை நேசித்தார்கள். இதைத்தான் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், உங்கள் மீது பேராசையுடையவர், பெரும் கருணையாளர், பாசமுடையவர், ரഊஃபுர் ரஹீம். இப்படி கூறுகின்ற அல்லாஹ் அடுத்து என்ன சொல்கிறான்? فَإِن تَوَلَّوْا فَقُلْ حَسْبِيَ اللَّهُ عَلَيْهِ تَوَكَّلْتُ وَهُوَ رَبُّ الْعَرْشِ الْعَظِيمِ. இப்படிப்பட்ட ஒரு தலைவர், ஒரு நபி
அனுப்பப்பட்டதற்கு பிறகு அவரை ஒருவன் தெரிந்து கொள்ளாமல் விலகிவிட்டால், அவரை ஒருவன் புரிந்து கொள்ளாமல் விலகிவிட்டால், இப்படிப்பட்ட மகத்தான ஒரு தூதர், புரிகிறதா? அந்த தூதர் அனுப்பப்பட்டிருக்க அவர் யார் என்று தெரியாமல், அவரை யார் என்று புரியாமல், அவர் அனுப்பப்பட்டதின் நோக்கத்தை விளங்கிக் கொள்ளாமல், அவரை பின்பற்றாமல் ஒருவன் விலகி கொண்டால், புரிகிறதா? அல்லாஹ் சொல்கிறான், நபியே நீங்க சாதாரண ஆள் அல்ல, நீங்க சாதாரண மனிதர் அல்ல, நம்முடைய தூதர், இந்த மனித குலத்தை நேசிக்கின்ற தூதர், அவர்கள் மீது பாசமுள்ள தூதர். இப்படிப்பட்ட மகத்தான ஒரு நபியை, ரசூலை நான் அனுப்பியும் அவர்கள் அந்த நபியை, அவருடைய அருமையை, அவருடைய புனிதத்தை, அவருடைய பரிசுத்தத்தை, அவருடைய மாண்பை, அவருடைய கண்ணியத்தை, அவருடைய தூதுத்துவத்தை, அவர் அனுப்பப்பட்ட நோக்கத்தை, அவரை பின்பற்றினால் இம்மையிலும் மறுமையிலும் கிடைக்க இருக்கிற பாக்கியங்களை, யாரை பின்பற்றினால்? அந்த தூதரை பின்பற்றினால் இம்மையிலும் மறுமையிலும் கிடைக்க இருக்கிற பாக்கியங்களை எல்லாம் ஒருவன் அறியாமல் அந்த தூதரை புறக்கணித்து விட்டால், இன்று பலருடைய நிலைமை இருப்பது போன்று. எத்தனை கதை புத்தகங்கள் படித்திருப்பார்கள் இந்த முஸ்லிம் சமுதாயம். என்றையாவது ஒரு நாள் ரசூலுல்லாவுடைய வாழ்க்கை வரலாறு என்ன என்று தேடி படித்திருக்கிறார்களா? எத்தனை கதைகளை கேட்டிருப்பார்கள், பார்த்திருப்பார்கள், வாங்கி இருப்பார்கள், கொடுத்திருப்பார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வரலாறை தேடி இருக்கிறார்களா? அல்லாஹ் சொல்கிறான், விலகி கொண்டால், விலகியவன் தான் அபாக்கியவான், விலகியவன் தான் நட்டவாளி, விலகியவன் தான் துரதிர்ஷ்டமுடையவன், நீங்கள் அல்ல. அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லாமல், அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்லாமல், உங்களை நேசிக்காமல், உங்கள் மீது அன்பு வைக்காமல், உங்களை பின்பற்றாமல் ஒருவன் விலகி சென்றால், நபியே நட்டம் உங்களுக்கல்ல, கவலைப்படாதீங்க, அவனுக்குத்தான் நட்டம், நீங்கள் சொல்லிவிடுங்கள். அல்லாஹ் எனக்கு போதுமானவன், என்னுடைய ரப்பு ஒருவன் எனக்கு போதுமானவன், லா இலாஹ இல்லாஹு, அவனை தவிர வேறு இறைவன் எனக்கில்லை, அவன் மீதே நான் நம்பிக்கை வைத்து விட்டேன். அலைஹி தவக்கல்து. அல்லாஹ் அக்பர். நீங்கள் எனக்கு ஆதரவு கொடுக்கவில்லை என்றால், நீங்கள் என்னை பின்பற்றவில்லை என்றால், நீங்கள் என் சுன்னத்தை ஏற்று நடக்கவில்லை என்றால், நீங்கள் என் வழிமுறையை ஏற்று நடக்கவில்லை என்றால், உங்களுக்கு என்னை பிடிக்கவில்லை என்றால், நீங்கள் என்னை ஒதுக்கிவிட்டால், நீங்கள் எனக்கு தேவையில்லை, அல்லாஹ் எனக்கு போதுமானவன். அல்லாஹ் ஒருவன் போதுமானவன். இந்த பூமியில் உள்ளவர்கள் நபியை நேசிக்கவில்லை என்றால் என்ன? அல்லாஹ் சொல்கிறான், நபியே ஜிப்ரீல் உன்னை நேசிக்கிறார், மீகாயில் உன்னை நேசிக்கிறார். அல்லாஹ் அக்பர். சிந்தித்து பாருங்கள், வானத்தில் உள்ள மலக்குகள் நபியை நேசிக்கிறார்கள். இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு. பூமியில் உள்ளவர்கள் உங்களை நேசிக்கவில்லை என்றால், உங்களை அறியவில்லை என்றால், ஃபைன் தவல்லவ், அவர்களுக்கு உங்களை பிடிக்கவில்லை என்றால், கவலைப்படாதீங்க நபி, கவலைப்படாதீர்கள், நான் உங்களை நேசித்துக் கொண்டிருக்கிறேன். அல்லாஹ் சொல்கிறான், ஜிப்ரீல் உன்னை நேசிக்கிறார், மீகாயில் உன்னை நேசிக்கிறார்,
வானத்தில் உள்ள அத்தனை கோடி 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 மலக்குகளும் உங்களை நேசிக்கிறார்கள், உங்களுக்காக அவர்கள் என்னிடத்திலே பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லு அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா. நபியே, அல்லாஹ் உம்மீது விசேஷமாக அருள் புரிந்து கொண்டிருக்கிறான். அவனுடைய வானவர்களோ உங்களுக்காக பிரார்த்தனை கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி. மனிதன் அவரை அறியவில்லை என்றால் என்ன, அவரை புரியவில்லை என்றால் என்ன, அவரை பின்பற்றவில்லை என்றால் என்ன? அவன் கேடுகட்டவன், அவன் நாசமானவன். فذكر إن نفعت الذكرى سيذكر من يخشى ويتجنبها الأشقى الذي يصلى النار الكبرى. நரகத்திற்கு செல்பவன் தான் நபியை நேசிக்க மாட்டான். நரகத்திற்கு செல்பவன் தான் நபியை புறக்கணிப்பான், நபியை அறியாமல் இருப்பான், நபியை நம்பிக்கை கொள்ளாமல் இருப்பான். நபியே, நீங்கள் கவலைப்பட வேண்டாம். கண்ணியத்திற்குரியவர்களே, சிந்தித்து பார்த்தோமா? நபியை அறிய வேண்டும் என்ற இந்த தலைப்பு ஏன் தேர்ந்தெடுக்கப்பட்டது என்று உங்களுக்கு இப்போது புரிய வரும். இந்த உம்மத் மார்க்கத்தை புறக்கணித்தது, அல்லாஹுவை மறந்தது, தன் நபியையும் மறந்து வாழ்கிறது. ஆகவேதான் கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த வசனத்தை உங்களுக்கு முதலாவதாக கூறுகிறோம். இந்த கல்வி வகுப்பினுடைய முக்கியத்துவத்தை தெரிவதற்காக. நபியை அறிவது ஈமானுடைய ஒரு பகுதி. நபியை நேசம் கொள்வது ஈமானுடைய ஒரு பகுதி. இன்று நம்முடைய அறிவிலே என்னென்ன விஷயங்கள் எல்லாம் இருக்கின்றன. நபியை பற்றி எத்தனை விஷயங்கள் நாம் அறிந்து வைத்திருக்கிறோம். ஆகவே மிகவும் கவனமாக இன்ஷா அல்லாஹ் வகுப்புகளை கவனியுங்கள். தொடர்ந்து சில விஷயங்களை சுருக்கமாக கூறுவோம். பின்னால் இன்ஷா அல்லாஹ் நாம் கவனத்திலே கொள்ள வேண்டிய பல விஷயங்களை அழுத்தமாகவும் விரிவாகவும் கூறுவோம். நேரமும் மிக குறைவாக இருக்கிறது. முதலாவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்பு. இவர்களுடைய பிறப்பு ஒரு சாதாரணமான பிறப்பல்ல. அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறப்பதற்கு முன்பே ஒரு பெரிய வரலாற்று நிகழ்வை அல்லாஹ் நடத்தி காட்டினான். அதைத்தான் கடைசியிலே பார்க்கிறீர்கள். யானை படை ஆண்டு, ஆமுல் ஃபீல் என்று சொல்லப்படும். காபாவை இடிக்க வந்த அப்ரஹாவை அல்லாஹு தஆலா சிறு சிறு பறவைகளை கொண்டு அழித்து காட்டினான். அவனுடைய அற்புதத்தை அல்லாஹ் நடத்தி காட்டினான். அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பி அஸ்ஹாபில் ஃபீல் அலம் யஜஅல் கைதஹும் ஃபீ தضلீல் وأرسل عليهم طيرا أبابيل ترميهم بحجارة من سجيل فجعلهم كعصف مأكول. வரலாற்று நிகழ்வு உங்களுக்கு பல சொற்பொழிவுகளிலே கேட்டிருக்கலாம் அல்லது படித்திருக்கலாம். காபாவை இடிக்க வந்த அந்த அப்ரஹாவை சின்னா பின்னமாக்கி விட்டான் அல்லாஹு தஆலா. அந்த ஒரு பெரிய அல்லாஹுவின் அற்புதம். காபா பாதுகாக்கப்பட்டது, அரபு மக்கள் பாதுகாக்கப்பட்டார்கள், அல்லாஹுடைய புனித நகரம் மக்கா பாதுகாக்கப்பட்டது. அந்த அவனுடைய விசேஷமான அற்புத அந்த குத்ரத் வெளிப்பட்ட அந்த ஆண்டில்தான் சரியாக அதனிலிருந்து 50 நாட்கள் கழித்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்பு 50 நாட்கள் கழித்து இந்த வகாஅத்துல் ஃபீல் யானை படையின் இந்த யுத்தம் அவர்களுடைய அழிவு நடந்து 50 நாட்கள் கழித்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்கிறார்கள். இவர்களுக்கு முதலாவதாக வைக்கப்பட்ட பெயர் என்ன? முஹம்மத். இவர்களுடைய தந்தையின் பெயர் அப்துல்லாஹ், தாயின் பெயர் ஆமினா.
இவர்கள் பிறந்த குடும்பம் ஹாஷிம் குடும்பம். இவர்கள் பிறந்த குலம் குரைஷ் குலம். திங்கள் கிழமை பிறக்கிறார்கள், அதிகாலை நேரத்திலே பிறக்கிறார்கள், பிறை 9 பிறக்கிறார்கள். பலர் புரிந்து வைத்திருக்கிறார்கள் பிறை 12 என்று. அது தவறு. பிறை 12 ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்தார்கள், வஃபாத் அடைந்தார்கள். அறிஞர்களுடைய, மூத்த அறிஞர்களுடைய வரலாற்றின் மிக தெளிவான ஆய்வுகளுக்கு பிறகு, மிக சரியான கணக்குகளுக்கு பிறகு பிறை 9 என்பதுதான் சரியான முடிவு என்று அவர்கள் வருகிறார்கள். அல்லாஹு தஆலா அவனுடைய நபியை எப்படி பாதுகாத்தான் பாருங்கள். இவர்கள் எல்லாம் நபியின் பிறந்த நாள் விழா என்று கொண்டாடுகிறார்கள் நபி இறந்த தினத்தில். ஒரு கால் இவர்களின் கூற்றுப்படியே இறங்கி வந்து பிறை 12 தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்தார்கள் என்றால் பிறை 12 இறக்கவும் செய்திருக்கிறார்கள். அதே ரபியுல் அவ்வலுடைய பிறை 12 இறக்கவும் செய்திருக்கிறார்கள். என்ன செய்வீர்கள்? அவர்கள் பிறந்த மாதம் ரபியுல் அவ்வல் மாதம், திங்கள் கிழமை பிறந்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே திங்கள் கிழமை நோன்பை பற்றி கேட்கப்பட்டது. திங்கள் கிழமை நோன்பை பற்றி கேட்கப்பட்டது. ரொம்ப பேருக்கு தெரியாது. நோம்புனா ரமதான் மாதம் நோம்பு மட்டும்தான் தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் வயிறு புட்டா சாப்பிட்றது தான். அதனால தான் ரமதான் மாதம் நோன்பு ரொம்ப பேருக்கு சிரமமாக இருக்கு. ஆண்டு ஃபுல்லாக நோன்பு வைத்து பழகாததால் திங்கள் கிழமை, வியாழன் கிழமை, மாசத்திலே 3 நாட்கள், பிறகு அரஃபாவுடைய நாள், பிறகு ஆஷுராவுடைய நாள் என்று நோன்பு வைத்து பழக்கப்பட்டிருந்தால் ரமதானுடைய நோன்பு இலகுவாக இருக்கும். வருஷம் ஃபுல்லாக வயிறு புடைக்க 3 வேளையும் சாப்பிட்டுட்டு கடைசியில் ரமதானில் நோன்பு வைங்கன்னா முதல் 10 நோன்புல ஒரு ஹால் ஆயிடுவார், ஹால் ஆயிடுவார். சரி, அப்போ திங்கட்கிழமை நோன்பை பற்றி கேட்கப்பட்ட போது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆம், அந்த நாள் சிறந்த நாள், அதில்தான் நான் பிறந்தேன், அதில்தான் நான் பிறந்தேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த ஊர் மக்கா முக்கர்ரமா. உலகத்திலேயே அப்படி ஒரு பூமியை அல்லாஹ் படைக்கவில்லை. அஹப்பு அர்தில்லாஹி இலல்லாஹ், அல்லாஹ் படைத்த பூமிகளில் அல்லாஹ்விற்கு மிக விருப்பமான இடம். அந்த பூமியில் அல்லாஹ் பிறக்க வைத்தான் நபியை. அவர்கள் பிறந்த நாடு என்ன? ஹிஜாஸ் நாடு. அரபிய தீபகற்பம் அது பல தேசங்களாக, பல பாகங்களாக பிரிந்திருந்த போது மக்கா, மதீனா, தாயிஃப் இந்த 3ஐயும் ஒருங்கிணைத்த அந்த பகுதிக்கு பண்டைய கால அரபுகளிலே ஹிஜாஸ் என்று சொல்வார்கள். இன்று அதையும் இன்னும் பல பகுதிகளையும் உள்ளடக்கியதுதான் அல் மம்லக்கத்துல் அரபியத்து சஊதியா, கிங்டம் ஆஃப் சவுதி அரேபியா என்று சொல்கிறோம். ஆனால் வரலாற்று மொழியிலே, வரலாற்று அறிவிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த நாடு என்று கேட்டால் யாராவது சவுதி அரேபியா என்று சொல்லிவிடாதீர்கள். அது மிகப்பெரிய ஒரு தவறாக ஆகிவிடும். சவுதி அரேபியா என்பது 100 ஆண்டுகளுக்கு முன்பாக உருவாக்கப்பட்ட ஒரு ஒருங்கிணைப்பு, ஒரு அரசரின் பெயரை வைத்து சூட்டப்பட்ட ஒரு பெயரை தவிர இஸ்லாமிய வரலாற்றிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த நாடு என்று கேட்டால் எதை சொல்ல வேண்டும்? ஜஸீரத்துல் அரபுடைய ஹிஜாஸ் நாடு. அவர்களுடைய வம்ச தொடர். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கிருந்து அவர்களுடைய பிறப்பு எடுக்கப்படுகிறது என்றால், இப்ராஹீம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு 2 பிள்ளைகள். மூத்தவர் இஸ்மாயில், இளையவர் இஸ்ஹாக். இஸ்ஹாக்கிற்கு பிறந்தவர் யாக்கூப். அவர்களிலிருந்து தோன்றியவர்கள்தான் பனு இஸ்ராயில். யாக்கூப் நபியுடைய இன்னொரு பெயர் இஸ்ராயில் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம். இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் தன்னுடைய 2 பிள்ளைகளில் மூத்த பிள்ளையாகிய இஸ்மாயில் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும் அவர்களுடைய தாயார் ஹாஜர் அவர்களையும் அல்லாஹ்வின் கட்டளைப்படி மக்காவிலே கொண்டு வந்து தங்க வைக்கிறார்கள். அந்த இஸ்மாயில் நபியுடைய வம்சத்திலிருந்து
வந்தவர்கள்தான் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் காபாவை கட்டிய போது அந்த காபாவை சுற்றி உருவாகிற சமூகத்தில் ஒரு தூதரை அனுப்பு என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை கேட்டார்கள். ரப்பனா வபஅத் ஃபீஹிம் ரசூலம் மின்ஹும் யத்லு அலைஹிம் ஆயாத்திக வயுஸக்கீஹிம் வயுஅல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்மா. ஆகவேதான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அன தஅவத்து அபி இப்ராஹிம் வ இஸ்மாயில், என் தந்தைகள் இப்ராஹிம் இஸ்மாயிலுடைய பிரார்த்தனை தான் நான் என்று. அப்ப இஸ்மாயிலுடைய வம்சத்தில் உருவானவர் தான் அத்னான் என்பவர். அந்த அத்னானுடைய வம்சத்திலிருந்து பிறந்தவர்கள் தான் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த அத்னான் வரை உள்ள வம்ச அந்த தந்தைகளின் பெயர்கள் பாதுகாக்கப்பட்டுள்ளன. அதற்கு பின்னால் பல கருத்து வேற்றுமைகள் உள்ளன. நீங்கள் அர்-ரஹீகுல் மக்தூம் என்ற ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை வரலாற்று நூலிலே மேல் விவரங்களை பார்க்கலாம். முஹம்மது இப்னு அப்துல்லாஹ் இப்னு அப்துல் முத்தலிப் இப்னு ஹாஷிம் இப்னு அப்தி முனாஃப் இப்னு குஸை இப்னு கிலாப் இப்னு முர்ரா இப்னு கஅப் இப்னு லுவை இப்னு காலிப் இப்னு ஃபஹர் இப்னு மாலிக் இப்னு நதர் இப்னு கினானா இப்னு ஹுஸைமா இப்னு முத்ரிகா இப்னு இல்யாஸ் முதர் இப்னு நஸார் இப்னு மஅத் இப்னு அத்னான். இல்யாஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய வம்சத்திலிருந்து வந்த இந்த தொடரிலே இவர்களுடைய தந்தை பெயர் அப்துல்லாஹ், இவர்களுடைய பாட்டனார் பெயர் அப்துல் முத்தலிப், முப்பாட்டனார் பெயர் ஹாஷிம். புரிகிறதா? அப்ப இந்த ஹாஷிம் குடும்பத்திலிருந்து தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறக்கிறார்கள். அரபுகளிலேயே சிறந்தவர்கள் குரைஷ், அந்த குரைஷ் வம்சத்திலேயே சிறந்தவர்கள் ஹாஷிம் குடும்பத்தார்கள். இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பிறப்பின் அந்த நிகழ்வுகள் எப்படி நடக்கின்றன? அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, ரப்புடைய ஏற்பாடு. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய தாய் ஆமினாவின் வயிற்றிலே கர்ப்பத்திலே 2 மாதமாக இருந்தபோதே தந்தை இறக்கிறார். அதுவும் அப்போது அந்த தந்தைக்கு வயது 25 தான். அதுவும் இறக்கிற இடமோ தாய் மக்காவிலே இருக்கிறார்கள், தந்தை மதீனாவிலே இருக்கிறார்கள். வியாபாரத்திற்காக சென்று விட்டு வரும் பொழுது மதீனாவை கடந்து வரும்போது சிரியா தேசம் சென்று வியாபாரம் செய்துவிட்டு மதீனா வழியாக வரும்போது கடுமையாக நோய்வாய்ப்படுகிறார்கள். அங்கேயே இறந்து அடக்கம் செய்யப்படுகிறார்கள். அப்ப அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் தாயின் கற்ப அறையிலே 2 மாத காலமாக இருக்கும் போதே தன் தந்தையை இழந்து விடுகிறார்கள். ஆகவேதான் அல்லாஹு தஆலா அவனுடைய புத்தகம் அல் குர்ஆன் சூரா வதுஹாவிலே அலம் யஜிதுக யதீமன் ஃபஆவா, அலம் யஜிதுக யதீமன் ஃபஆவா, நபியே உம்முடைய இறைவன் உம்மை அனாதையாக பார்க்கவில்லை, அனாதையாக நீர் இருப்பதை அவன் பார்க்கவில்லை, அவன் கவனிக்கவில்லை. ஃபஆவா, அவன்தான் உமக்கு ஆறுதல் கொடுத்தான், அரவணைப்பு கொடுத்தான், உம்மை வளர்த்தான். அலம் யஜிதுக யதீமன் ஃபஆவா. அப்ப அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்கும் போது யதீமாக பிறக்கிறார்கள். யதீமாக பிறந்த ஒருவரை இமாமுல் அன்பியா வல் முர்சலீன், காத்தமுல் அன்பியா அல்லாஹ் ஆக்குகிறார். தான் யதீமாக பிறந்து யதீம்களுடைய வலியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணரும்படி அல்லாஹ் செய்த ஏற்பாடாக இருக்கும். ஆகவேதான் சஹீஹுல் புகாரி ஏனைய நூல்களின் அறிவிப்புகளிலே நீங்கள் பார்க்கலாம், அன வகாஃபிலுல் யதீமி கஹாத்தை, நானும் யதீமை வளர்ப்பவனும் சொர்க்கத்திலே இப்படி இருப்போம். 2 விரல்களையும் சேர்த்து சொன்னார்கள். அல்லாஹ் கூறுகிறான், யார் யதீம்களுடைய சொத்தை விழுங்குகிறானோ அவன் நெருப்பை விழுங்குகிறான். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்கிறார்கள். பிறந்த போது நிகழ்ந்த நிகழ்வை இப்னு சஅத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பதிவு செய்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஏனைய பல அறிவிப்புகள் சொல்லப்படும்.
அவையெல்லாம் பலவீனமானவை, ஆதாரமற்றவை. ஆனால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய அந்த அறிவிப்பு, என் தாய் தன் உடம்பிலிருந்து ஒரு பெரும் ஒளி ஏற்பட்டதை பார்த்தால் என்ற அறிவிப்பு ஆதாரபூர்வமான அறிவிப்பு. இது ஒரு பெரிய ஒரு அற்புதமாக அந்த தாய்க்கு அல்லாஹ் உணர்த்தினான். இந்த குழந்தை ஒரு சாதாரண குழந்தை அல்ல. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சிறு குழந்தையாக பிறந்தபோது அந்த தாய்க்கு அல்லாஹ் சொன்னான், தாயே, உங்களுக்கு பிறந்திருக்கிற இந்த குழந்தை சாதாரண குழந்தை இல்லை. வஅவ்ஹைனா இலா உம்மி மூசா அன் அர்திஈஹி ஃபஇதா கிஃப்தி அலைஹி ஃபஅல்கீஹி ஃபில் யம்மி. பால் கொடுங்கள், பால் கொடுக்க பயந்தால் பொட்டியிலே வைத்து அவர்களை நீங்கள் கடலிலே தூக்கி போட்டு விடுங்கள். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கால அரபு மக்களுடைய வழக்கப்படி மக்காவிலே வளராமல், தன்னுடைய தாயிடத்திலே பால் அருந்தாமல், ஒரு செவிலி தாய் ஹலீமா சஅதியா என்ற அந்த ஒரு சிறப்பு பெற்ற பெண்ணிடத்திலே கொடுக்கப்படுகிறார்கள். அவர்கள் பால் குடிப்பதற்காக கிராமத்திற்கு அனுப்பப்படுகிறார்கள். அந்த நிகழ்வுகள் எல்லாம் உங்களுக்கு தெரியும். எப்படி வந்தார் அந்த ஹலீமா? மெலிந்த கழுதையிலே வருகிறார். முன்னால் வந்தவர்கள் எல்லாம் செல்வந்தர்களின் பிள்ளைகளை அள்ளி சென்று விடுகிறார்கள். இவர் மெலிந்த ஒட்டகத்திலே வந்தால் மின்னும் முகத்தை உடைய, இலங்கும் முகத்தை உடைய அந்த அனாதை குழந்தையை தவிர காபாவுக்கு அருகிலே யாரும் இல்லை. யாரும் இந்த குழந்தையின் தந்தை யார் என்று கேட்டார்கள். சொல்லப்பட்டது இவர் இறந்து விட்டார் என்று. யார், நமக்கு என்ன கிடைக்கும் இவருக்கு பால் கொடுத்தால் என்று எல்லோரும் விட்டு விட்டார்கள். ஹலீமா அவர்களால் அப்படி விட முடியவில்லை, அணைத்துக் கொண்டார்கள். அல்லாஹ் அவர்களை ஏற்றுக்கொண்டார். மெலிந்த ஒட்டகத்திலே வருகிறார், மெலிந்த அந்த கழுதையிலே வருகிறார்கள். திரும்ப செல்லும் போது எப்படி செல்கிறது? மக்கள் எல்லாம் பேசிக்கொண்டார்கள். என்னப்பா, வரும்போது வந்தாலே ஹலீமா அந்த கழுதையிலேயா திரும்பி போறா, நமக்கு பின்னாடி வந்தால் இப்போது இவ்வளவு வேகமாக செல்கிறாளே. ரசூலுல்லாஹுடைய பரக்கத், அவர்களுடைய அந்த அல்லாஹ் அவர்கள் மீது அந்த செய்த அருள் அப்படியே பரவ ஆரம்பித்து விட்டது. அவர்கள் நபியாக ஆகுவதற்கு முன்பே அவர்களை அணைத்துக் கொண்டவர்களை அல்லாஹுடைய அன்பு, அல்லாஹுடைய பரக்கத் சூழ்ந்து கொண்டது. வீட்டுக்கு கொண்டு வந்தால் ஊரெல்லாம் பஞ்சம், பசுமையான புல்வெளிகளே இல்லை. ஆனால் ஹலீமாவுடைய ஆடுகள் மட்டும் நன்கு மேய்ந்து பால் நிரம்ப திரும்புகிறது. வீட்டிலே யார் இருக்கிறார்கள்? ஹபீபுல்லா, அல்லாஹ்வுடைய ஹபீப், இமாமுல் அம்பியா, அடுத்த நபிமார்களுக்கெல்லாம் இமாமாக ஆக்கப்பட போகிறாரே. அரசு வரை சென்று தொழுகை என்ற ஒரு பொக்கிஷத்தை வாங்க போகிறாரே. அல்லாஹ்வுடைய கலாமிலேயே சிறந்த கலாமாகிய, வேதங்களிலேயே சிறந்த வேதமாகிய குர்ஆனை பெறப்போகிறாரே. அந்த நபி அல்லவா சிறுவராக இப்போது இருக்கிறார். கண்ணியத்திற்குரியவர்களே, ஹலீமாவிற்கு அப்படிப்பட்ட பரக்கத்துகளை அல்லாஹ் கொடுத்தான். முதல் ஆண்டிலிருந்து 2 ஆண்டுகள் பால் கொடுத்து 3வது ஆண்டும் விட மனசு வரவில்லை. ரசூலுல்லாஹுடைய அந்த பரக்கத்துகள், அந்த முஹப்பத், குழந்தைகளிலேயே சிறந்த குழந்தையாக வளர்ந்தவர்கள் தாயிடத்துல கொண்டு வர்றாங்க. கொண்டு வந்துட்டு சொல்றாங்க, இந்த பிள்ளையை எங்களால் பிரிய முடியவில்லை, இந்த பிள்ளையை எங்களால் பிரிய முடியவில்லை, நாங்கள் இன்னும் சிறிது காலம் வைத்திருக்கிறோம் என்று அனுமதி கேட்கிறார்கள். அந்த தாய்க்கு எவ்வளவு பாசம் இருக்கும். இருந்தாலும் பால் கொடுத்த தாயாயிற்று என்ற அவர்களுடைய அந்த வற்புறுத்தலுக்கு இணங்க அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹலீமாவோடு அனுப்பப்படுகிறார்கள். இப்படி அனுப்பப்பட்ட ஒரு காலத்திலே, அதாவது அந்த 3வது ஆண்டு, சிறுவர்களோடு விளையாண்டு கொண்டிருக்கிறார்கள். ஏற்பாடு அல்லாஹ்வின் தக்வீன், அவனுடைய அந்த ஏற்பாடு ஆரம்பித்து விட்டது. எப்போதிலிருந்து ஆரம்பித்து விட்டது? அடுத்து அடையாளங்கள் வெளிப்பட ஆரம்பித்து விட்டது. வருகிறார் ஆபரேஷன் செய்வதற்காக. யார் இறங்குகிறார்? ஜிப்ரீல் இறங்குகிறார். அல்லாஹ்விடமிருந்து அல்லாஹ்வின் கட்டளையை கொண்டு ஜம்சம் தண்ணீரை கொண்டு வந்து
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படுக்க வைக்கப்பட்டு நெஞ்சை பிளக்கிறார், இருதயத்தை எடுத்து வைத்து தட்டிலே கழுகிறார். ஷைத்தானுடைய பங்கை அப்போதே அறுத்து எரிந்து விடுகிறார். அல்லாஹ் அக்பர். மக்கள் எல்லாம் இதை பார்த்தார்கள். ஆடு வைத்த சிறுவர்கள் எல்லாம் இந்த நிகழ்வு நடப்பதை பார்த்தார்கள். ஓடி வருகிறார்கள் ஹலிமாவிடத்திலே. ஒருவர் முகம்மதை கொன்றுவிட்டார் என்ற செய்தியை சொல்கிறார்கள். சரிதான், நெஞ்ச நேரா ஒருத்தர் பொளந்துட்டாரு, உள்ளார உள்ள இருதயத்தை எடுத்துட்டாருன்னா என்ன, அதை பார்த்தா என்ன சொல்ல முடியும் மக்களால? அவர்களுக்கு தெரியுமா? ஏற்பாடு தெரியாது. சிறுவர்கள் சொன்னார்கள், ஹலீமா உம்முடைய குழந்தையை கொன்று விட்டார்கள். அடுத்து வருவதற்குள் எல்லாம் முடிந்து விடுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகிறார்கள். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இருதயம் பிளக்கப்பட்டு, அவர்களுடைய நெஞ்சு பிளக்கப்பட்டு, பிறகு சேர்க்கப்பட்ட அந்த இடத்தின் அடையாளத்தை நான் பார்த்தேன் என்று. ஒரு செய்தியை சொல்லிக் கொள்கிறேன். இன்று சில அழைப்பாளர்களுக்கு இதெல்லாம் புதிய ஹதீஸாக தெரிகிறது. ஆதாரபூர்வமாக பல சஹீஹான ஹதீஸுகளிலே பதிவு செய்யப்பட்ட இந்த ஹதீஸ் புதிதாக இதெல்லாம் நடப்பதற்கு சாத்தியமா? இதை ஒரு சஹாபி தானே அறிவிக்கிறார் என்றெல்லாம் ஹதீஸுகளிலே நயவஞ்சகத்தனத்தை, சந்தேகத்தை கிளப்புகிறார்கள். கவனமாக இருந்து கொள்ளுங்கள். அப்போ அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த நெஞ்சு பிளக்கப்பட்ட சம்பவம் 3ஆம் ஆண்டு நடக்கிறது. இதை பார்த்தவுடன் ஹலீமா பயந்து விட்டார். ஊரா விட்டு குழந்தையாச்சு, இன்னும் ஏதாச்சும் ஆகி போயிடுச்சுன்னா சஹி சலாமத்தா இருக்கும்போதே நம்ம கொண்டு போய் விட்டு விடுவோம். விட வேண்டும், பிரிய வேண்டும் என்ற மனதோடு கிடையாது. பயம், குழந்தையின் மீதுள்ள பயத்தால் விட்டு விடுகிறார்கள். அடுத்து 3 வயதிலிருந்து 6 வயது வரை தன்னுடைய அன்பு தாயார் ஆமினாவிடத்திலே வளர்கிறார்கள். 6 வயதில் தாயும் இறந்து விடுகிறார்கள். 2 மாசமா இருக்கும்போது கர்ப்பப்பையில அப்பயே தந்தை இறந்து விட்டார்கள். அடுத்து 6 மாதமாக இருக்கும்போது தாயும் இறந்து விடுகிறார்கள். அப்போது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பாட்டனார் அப்துல் முத்தலிப் எடுத்து வளர்க்கிறார். 6 வயதிலிருந்து ரசூலுல்லாஹுடைய 8 வயது 2 மாதங்கள் 10 நாட்கள் வரை அப்துல் முத்தலிப் வளர்க்கிறார். புரிகிறதா? அப்துல் முத்தலிபும் இறந்து விடுகிறார். அப்படி இறக்கும் போது அபூ தாலிபிடத்திலே பொறுப்பை ஒப்படைக்கிறார். யாரிடத்திலே ஒப்படைக்கிறார்? அபூ தாலிப் யார்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தந்தையின் மூத்த சகோதரர்களில் 3வது சகோதரர், அதாவது பெரிய தந்தை. அப்துல்லாவுக்கு நேர மேல உள்ள சகோதரர் அபூ தாலிப். இங்கே ஒன்றை கவனியுங்கள், பார்க்கலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தாய் மாமன்கள் எல்லாம் மதீனாவிலே இருக்கிறார்கள். யாரிடத்திலே ஒப்படைத்தார்கள்? சாச்சாவிடத்திலே ஒப்படைத்தார்கள். இன்று நிலைமை என்ன தெரியுமா? அண்ணன் பிள்ளைகளுக்கு அல்லது தம்பி பிள்ளைகளுக்கு பெரிய எதிரி யார் என்றால் பெரும்பாலான இடங்களில், எல்லா இடங்களிலும் அல்ல, யார்? தந்தையின் சகோதரர்கள் தான். தந்தையின் சகோதரர்கள் தான். இதுவல்ல இஸ்லாம் சொல்லக்கூடிய உறவு முறைகள், இதுவல்ல இஸ்லாம் சொல்லக்கூடிய குடும்ப பண்பாடுகள். சரி, அப்ப அபூ தாலிப் வளர்க்கிறார். அபூ தாலிபுக்கு பல பிள்ளைகள். ஆனால் எல்லா பிள்ளைகளிலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்கிறார், முன்னுரிமை கொடுக்கிறார் அவர்களுக்கு. அப்துல் முத்தலிபுடைய சபையிலும் அப்படித்தான். காபாவுக்கு அருகிலே குறைஷி குலத்தவர்களின் தலைவராகிய அப்துல் முத்தலிபுக்கென்று தனியாக ஒரு பெரிய கம்பளம் விரிக்கப்பட்டு நடுவிலே அவர் அமர்வார். குறைஷி தலைவர்கள் எல்லாம் உட்கார்வார்கள். பிள்ளைகள் கூட எட்டி நிற்பார்கள். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும் அப்துல் முத்தலிபுடைய மடியிலே அமர்ந்திருப்பார். அப்துல் முத்தலிப் இல்லாத நேரத்திலே அப்துல் முத்தலிபுடைய அந்த தலையணியிலே சாய்ந்து உட்கார்ந்து கொள்வார்கள். தலைவர்கள் எல்லாம் விரட்ட நினைப்பார்கள், ஆனால் விரட்ட முடியாது, அப்துல் முத்தலிபின் மீதுள்ள கண்ணியத்தால், பயத்தால். ரசூலுல்லாஹுடைய வாழ்க்கை எப்படி ஆரம்பமாகிறது பாருங்கள். எத்தனை பிரச்சனைகளுக்கு பின்னால் பிரச்சனை, சிரமங்களுக்கு பின்னால் சிரமங்கள், இன்னல்களுக்கு பின்னால் இன்னல்கள்.
இக்கட்டான நிலைகளுக்கு பின்னால் இக்கட்டான நிலைகள். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 12 வயசிலேயே ஆடு மேய்க்க ஆரம்பிச்சிடறாங்க. தன்னுடைய பெரிய தந்தை அபூ தாலிபுக்கு நாம் சிரமம் தரக்கூடியவராக இருக்கக்கூடாது, சம்பாதித்து கொடுக்க வேண்டும். அரவணைக்கிறார், அன்பு காட்டுகிறார் என்பதற்காக தன் சுமையை அவர்கள் ரசூலுல்லாஹின் மீது, தன்னுடைய பெரிய தந்தை அபூ தாலிபின் மீது சாட்ட விரும்பவில்லை. அவர்களுக்கு சம்பாதித்து கொடுக்கிறார்கள். எத்தனை வயது? 12 வயதிலேயே சம்பாதிக்க ஆரம்பித்து விடுகிறார்கள். அவர்கள் எந்த வழியிலே சம்பாதித்தார்கள்? ஆடு மேய்த்து சம்பாதித்தார்கள். சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எல்லா நபிமார்களும் ஆடு மேய்த்திருக்கிறார்கள் என்று. அப்போது ஒரு சஹாபி கேட்கிறார், யா ரசூலல்லாஹ் அன்த, நீங்களுமா என்று. ஆம், நானும் ஆடு மேய்த்திருக்கிறேன். குறைஷிகளுடைய ஆடுகளை சில கீராத், சில படி தானியங்களுக்கு பகரமாக நானும் ஆடு மேய்த்திருக்கிறேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். 12 வயதிலேயே இந்த பணியை துவங்கிவிட்டார்கள். அல்லாஹு தஆலா இப்படி ஒரு சிரமத்தை அல்லது இப்படி ஒரு தர்பியாவை நபிமார்களுக்கு கொடுத்ததற்கு காரணம் என்னவென்றால், ஆடு மேய்க்கக்கூடிய இடையர்கள் மிருதுவாக, மென்மையாக, ஒரு பண்பாடோடு இருப்பார்கள். நீங்கள் அவர்களிடத்தில் ஆடு வாங்க செல்லுங்கள், பார்க்கலாம். மிகவும் ஒரு கண்ணியமாக பேசுவார்கள், மற்றவர்களை போன்று இருக்க மாட்டார்கள். தர்பியா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் முந்தைய நபிமார்களுக்கும் உம்மத்துகளை மேய்க்க வேண்டிய ராஇ, உங்களில் ஒவ்வொருவரும் ஒரு மேய்ப்பாளர், பொறுப்பாளர் என்பதை மேய்ப்பாளர் என்று சொல்கிறார்கள். ஒரு பொறுப்பு, அந்த பொறுப்புக்குண்டான தகுதியைத்தான் அங்கே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிராக்டிக்கலாக வரவழைக்கப்படுகிறது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த துன்யாவை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அஸ்பாபுகளை கொண்டு இணைத்திருக்கிறார். அல்லாஹ் நாடினால் எல்லாவற்றையும் ஃபிட் பண்ணி இருக்கலாம், செய்திருக்கலாமா இல்லையா? ஃபிட் பண்ணி இருக்கிறான். ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை வெளிப்படுத்துகிறான் ஒரு தர்பியாவை கொண்டு. இல்லைன்னா ரொம்ப பேர் சொல்லலாம் ஈஸியா, அவங்க ரசூலுல்லாங்க, அதனால எல்லாமே அவங்கள்ட்ட இருந்துச்சு, நம்மெல்லாம் என்ன இல்லை. பண்படுத்தினால், முயற்சி செய்தால் அவர்களை போன்ற அந்த பண்புகளில் ஒரு பகுதியை நீங்களும் பெறலாம். ஆனால் தேவை என்ன? முயற்சி தேவை, உழைப்பு தேவை, முஜாஹதா தேவை. எதிலே? அந்த இறை பணிகளிலே, இறை பண்பாடுகளிலே, இறையாண்மையிலே அந்த முயற்சிகள் தேவை. அல்லாஹ்வின் அருள் வரும். நாம் அதில் முயற்சி செய்வதில்லை. துன்யாவின் அத்தனை காரியங்களிலும் முயற்சி செய்து விடுவார்கள். ஆனால் மார்க்கம் மட்டும் தானாக வீட்டை பொத்து கொண்டு வந்து கொட்ட வேண்டும் என்று நினைப்பார்கள். துன்யாவுக்காக ஊரெல்லாம் அலைவார்கள், நாடெல்லாம் சுற்றுவார்கள், இரவெல்லாம் விழிப்பார்கள். ஆனால் தீன் மட்டும் அவர்களுடைய வீட்டை தேடி வந்து ஓட்டை பொத்து கொண்டு வந்து விட வேண்டும் என்று எதிர்பார்ப்பார்கள். முடியுமா? இது முடியாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபிமார்களுக்கு அந்த பயிற்சியை கொடுத்தான். 12 வயதிலேயே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆடு மேய்க்கின்ற அந்த கஷ்டத்தை அனுபவித்தார்கள். 12 வயதிலிருந்து கண்டினியூவாக அந்த பணியை செய்தார்கள். ஓர் ஆண்டு மட்டும் தன்னுடைய பெரிய தந்தை அபூ தாலிபோடு வியாபாரத்திற்காக சென்றார்கள் சிரியாவிற்கு. ஒரு முறைதான் சென்றார்கள், இரண்டாவது முறை செல்லவில்லை. காரணம் என்ன? அபூ தாலிப் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்து கொண்டு செல்லும்போது சிரியாவிற்கு முன்னால் புஸ்ரா என்ற அந்த பகுதி வந்தபோது, அந்த நகரம் வந்தபோது, ஒரு பாதிரியார் ஓடி வந்து விடுகிறார். என்ன சொல்கிறார்? இங்கே ஏதோ ஒரு வித்தியாசமான ஒருவர் வந்திருக்கிறார், நான் பார்த்து விட்டேன் மேகம் இறங்கி வந்ததை. மேகம் இப்படி இறங்கி வந்து நிழல் தருகிறது என்று சொன்னால் அங்கே ஒரு நபிதான் வருவார். அது நீண்ட விவரமான சம்பவம். அப்ப கடைசியில தெரிந்து கொள்கிறார் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் வந்திருப்பதை. அடையாளங்களை பார்த்து, நபித்துவத்தின் முத்திரையை பார்த்து சொல்லிவிடுகின்றார். இவருடைய பொறுப்பாளர் யார் என்று கேட்டு, அபூ தாலிபே, தயவு செய்து சிரியாவிற்கு கொண்டு சென்று விடாதீர்கள், டமாஸ்கஸிற்கு கொண்டு சென்று விடாதீர்கள். யூதர்கள் இவரை கொலை செய்து விடுவார்கள். இப்போதே ஒரு ஏற்பாடு செய்து இவரை மக்காவிற்கு அனுப்பி வைத்து விடுங்கள். இதைத்தான் கண்ணியத்திற்குரியவர்களை குர்ஆனிலே பல இடங்களிலே அல்லாஹ் சொல்கிறான். யஅரிஃபூனஹு கமா யஅரிஃபூன அப்னாஅஹும். தங்கள் பிள்ளைகளை அறிவது போன்று இந்த நபியை யூதர்களும் கிறிஸ்தவர்களும் அறிவார்கள். ஒரு 1000 பேர் உட்கார்ந்து இருக்கும்போது
தான் பிள்ளைய கண்டுபிடிக்கிறது எந்த தகப்பனுக்காவது கஷ்டமா இருக்குமா? அப்படித்தான் யூதர்கள் கிறிஸ்தவர்கள் நபியை அறிந்தார்கள். அப்ப திரும்ப அனுப்பி வச்சுட்டாங்க. அதுக்கு பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வியாபாரத்திற்காக மக்காவை விட்டு வெளியேறவில்லை. 15 வயசு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அடைந்த போது ஒரு நிகழ்வு நடக்கிறது. அதாவது குறைஷிகளுக்கும் ஹவாஸின் அந்த தாயிஃப் நகரத்தில் உள்ள குடும்பத்தார்களுக்கும் இடையிலே ஒரு போர் மூண்டு விடுகிறது. ஒரு வியாபாரத்திலே கொடுக்கல் வாங்கல் பிரச்சனையிலே அது ஒரு பெரிய போராகவே ஆரம்பமாகி விடுகிறது. அந்த போரிலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய பெரிய தந்தை சிறிய தந்தை அவர்களுடைய குடும்பத்தார்களுக்கு ஆதரவாக அவர்கள் கலந்து கொள்கிறார்கள். நேரடியாக போரிலே வாளெடுத்து அவர்கள் போர் செய்யவில்லை என்றாலும் அவர்களுக்கு வில்லை எடுத்துக் கொடுப்பது, அம்பை எடுத்துக் கொடுப்பது, இது போன்ற உதவிகளை அவர்கள் செய்தார்கள். அடுத்து 20வது வயதிலே ஒரு முக்கியமான நிகழ்வு ஒன்று நடக்கிறது. ஒரு வியாபார விஷயமாக கிராமத்து மனிதர் மக்காவிற்கு வந்தபோது அவருடைய பொருளை வாங்கி கொண்ட குறைஷி குலத்தவர்களிலே ஒருவன் அதற்குரிய கிரயத்தை தர மறுத்துவிட்டான். சில பேர் இன்னைக்கு அப்படி இருக்கிறாங்க. அது காலங்காலமா சில பேர்கிட்ட இருக்கிற பண்பாடு போல இருக்கு. காசு வாங்கிப்பான், கொடுக்க மாட்டான், அல்லது வியாபாரம் பண்ணுவான், மோசடி செஞ்சுட்டு ஓடி போயிடுவான், அல்லது பொருள் வாங்குவான், காசு தரேன்னு சொல்லிட்டு காசு கொடுக்க மாட்டான். இந்த மாதிரியான பண்பாடுகள் சில பேர்கிட்ட இருக்கும். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் இப்படி ஒரு சம்பவம் நடந்த உடனே ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன செய்றாங்க, அநியாயம் இழைக்கப்பட்ட இந்த மனிதனுக்காக குரல் கொடுத்து குறைஷிகளை எல்லாம் ஒன்று கூட்டி ஒரு ஒப்பந்தத்தை ஏற்படுத்துகிறார்கள். இனி மக்காவிலே யாரும் அநீதி இழைக்கப்படக்கூடாது. அப்படி யாருக்காவது அநீதி இழைக்கப்பட்டால், அநீதி இழைத்தவன் யாராக இருந்தாலும் சரி, சொந்த தந்தையாக இருந்தாலும் சரி, அவனிடத்திலிருந்து அந்த அநீதி இழைக்கப்பட்டவனின் உரிமையை வாங்கி அநீதி இழைக்கப்பட்டவனுக்கு கொடுக்க வேண்டும் என்று அந்த ஒப்பந்தத்திலே முடிவு செய்யப்பட்டது. ஆகவேதான் அந்த ஒப்பந்தத்திற்கு பெயர் ஹில்ஃபுல் ஃபுதூல். ஹில்ஃபுல் ஃபுதூல், ஹில்ஃப் என்றால் ஒப்பந்தம், சத்திய வாக்கு பிரமாணம். ஃபுதூல் ஃபதீலத், ஃபாதில் என்பதிலிருந்து சிறப்பிற்குரியவர்கள், ஃபாதிலுடைய ஜமா ஃபுதூல் அல்லது ஃபதுலுடைய ஜமா ஃபுதூல் அல்லது ஃபுதூல் என்பதே ஒரு மஸ்தர். சிறப்பிற்குரிய ஒப்பந்தம் அல்லது சிறப்பிற்குரியவர்கள் கலந்து கொண்ட ஒரு ஒப்பந்தம் அல்லது சிறப்பிற்குரிய ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட ஒப்பந்தம். அந்த ஒப்பந்தத்திலே கலந்து கொண்டார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபித்துவத்திற்கு பிறகு சொல்லுகிறார்கள், அது போன்ற ஒப்பந்தத்திலே நான் இப்போதும் கலந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். யோசித்து பாருங்கள் என்ன சொல்ல வருகிறார்கள். இந்த சமுதாயத்திலே அநீதி இழைக்கப்பட்டவன் என்று ஒருவன் இருக்கக்கூடாது. ஆதரவு அளிக்கப்படாதவன், இவனுக்கு குரல் கொடுக்க யாரும் இல்லை என்று ஒருவன் இருந்து விடக்கூடாது. புரிகிறதா? அடுத்து ஒரு முக்கியமான திருப்பு முனை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 25வது வயதிலே நடக்கிறது. இவர்களை பற்றி கேள்விப்பட்ட, இவர்களின் வாய்மையை பற்றி, இவர்களின் அந்த நேர்மையை பற்றி கேள்விப்பட்ட அன்னை ஹதீஜா அப்போது விதவையாக இருந்தார்கள். ஏற்கனவே திருமணமானது அவருக்கு, கணவர் இறந்து விட்டார், மீண்டும் திருமணம் முடிக்கிறார்கள், கணவர் இறந்து விடுகிறார். அந்த விதவை காலத்தில் இருக்கும்போதுதான் தன்னுடைய செல்வத்தை தனக்கு பாதுகாத்து அதிலே வியாபாரம் செய்து அதை பெருக்கக்கூடிய நம்பிக்கைக்குரிய ஒரு வாலிபர், ஒரு மனிதர் கிடைக்க மாட்டாரா என்று ஹதீஜா தேடிக்கொண்டிருக்கும் போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே அறிமுகப்படுத்தப்படுகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் தன்னுடைய பணத்தை எல்லாம் செல்வத்தை எல்லாம் கொடுத்து அவர்களுக்கு உதவியாக தன்னுடைய அடிமையையும் அனுப்பி வியாபாரம் செய்ய சொல்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வியாபாரம் செய்துவிட்டு மிகப்பெரிய லாபத்தோடு திரும்பி வருகிறார்கள். நம்பிக்கை நாணயத்தோடு அப்படியே ஒப்படைக்கிறார்கள். இதை பார்த்த ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மனம் விரும்பி தன்னுடைய தோழியின் மூலமாக சொல்லிவிடுகிறார்கள், அவர்களிடத்திலே சென்று சொல்லுங்கள், நான் அவர்களை மனம் முடித்துக் கொள்ள தயாராக இருக்கிறேன் என்று. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஜாவுடைய தோழி நஃபீசா கூறிய போது, என்னுடைய பொறுப்பாளர், என்னுடைய காப்பாளர்,
என்னுடைய பெரிய தந்தை அபூ தாலிபிடத்திலே சொல்லுங்கள் என்று கூற அவர் அபூ தாலிபிடத்திலே கூறி பிறகு ஏற்பாடு செய்யப்பட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை தங்களுடைய 25வது வயதிலே அக்கால அரபு முறைப்படி அவர்கள் அழகிய முறையிலே திருமணம் முடிக்கிறார்கள். சரியா? இது வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய ஒரு திருப்பு முறை. அப்போது ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு வயது எத்தனை? 40 வயது. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வயது எத்தனை? 25. இங்கே ஒரு பெரிய கல்வியை நாம் பார்க்கலாம், ஒரு படிப்பினையை பார்க்கலாம். ஆனால் நம்மிலே பலர் அதை பின்பற்ற மாட்டார்கள் என்பது வேறு விஷயம், அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்பது வேறு விஷயம். ஆனால் ஏற்றுக்கொள்கின்ற மக்களுக்காக, ஏற்றுக்கொள்கிற உள்ளங்களுக்காக சொல்லுகிறேன். அல்லாஹ்வின் இந்த மார்க்கத்திலே விதவையாக இருப்பதற்கு யாருக்கும் அனுமதி இல்லை. என் கணவன் செத்து போயிட்டாரு, மூத்தா போயிட்டாரு, அவர் மேல பாசம் எனக்கு ரொம்ப அதிகம், நான் அவரை நினைச்சுக்கிட்டே இருந்துருவேன் அப்படின்னு சொல்றதுக்கு அனுமதி கிடையாது. அல்லாஹ் திருமணமாகாமல் தனித்திருக்கின்ற ஆணையோ பெண்ணையோ நேசிப்பது கிடையாது. எந்த வயசானாலும் சரி, எத்தனை வயசானாலும் சரி, கணவன் இழந்து விட்டாரா, இன்னொரு கணவரை தனக்கு பொருத்தமானவரை தேடி மனம் முடித்துக் கொள்வது பெண் மீது கடமை. மனைவி இறந்து விட்டாளா, எவ்வளவு வயதானாலும் சரி, தனக்கு பொருத்தமான ஒரு பெண்ணை தேடி மனம் முடித்துக் கொள்வது கடமை, அவசியம். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் சொல்லுகின்றார்கள், 70 வயதிலே என்னுடைய மனைவி இறந்து நான் இறப்பதற்கு இன்னும் 10 நாட்கள் ஆகிறது தான், 10 நாட்கள் தான் இருக்கின்றன என்று எனக்கு தெரிய வந்தாலும் நான் மனைவி இல்லாமல் இறக்க மாட்டேன், தனி மனிதனாக அல்லாஹ்வை சந்திக்க விரும்ப மாட்டேன், உடனே இன்னொரு திருமணம் செய்து கொள்வேன், உடனே இன்னொரு திருமணம் செய்து கொள்வேன். இது ஒரு விஷயமா? இன்னொரு விஷயம் என்ன? 40 வயதை அடைந்த ஒரு பெண், இருமுறை விதவையான ஒரு பெண், தனக்கு பொருத்தமானவர் இந்த வாலிபர் என்பதை தெரியும் போது, என்பதை அறியும் போது, அழகிய முறையிலே, கண்ணியமான முறையிலே அவரை தனக்கு மணாளனாக, கணவனாக தேர்ந்தெடுப்பதற்குண்டான முயற்சியை செய்கிறார். இது நம்முடைய இக்கால பெண்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாடமாகும். தந்தைதான் மாப்பிள்ளை பார்க்க வேண்டும் என்ற கட்டாயம் இஸ்லாத்தில் இல்லை. தம்பிதான், அண்ணன்தான், மாமன்தான், சாச்சாதான் மணமகனை தேர்ந்தெடுக்க வேண்டும், பார்க்க வேண்டும் என்ற கட்டாயம் இஸ்லாத்திலே இல்லை. உங்களுக்கு இன்னவன் தனக்கு பொருத்தமான கணவனாக இருப்பான் என்று தெரிந்தால் அழகிய முறையிலே அவரிடத்திலே தூது அனுப்பி இஸ்லாமிய முறைப்படி செய்து கொள்வதை மார்க்கம் வரவேற்கிறது, அனுமதிக்கிறது, அதை மார்க்கம் அவசியமும் ஆக்கிறது. கள்ள தொடர்புகளோ தவறான உறவுகளோ கூடாது. ஆனால் ஹலாலான முறையிலே, அல்லாஹ் அனுமதித்த முறைகளிலே உங்களுடைய துணைகளை தேடுவதை இந்த மார்க்கம் அனுமதிக்கிறது, அவசியமாக்கிறது. ஹஜ் காலத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு ஹஜ்ஜுக்கு வந்த பெண், சஹாபியா பெண், இறை அச்சத்தின் உச்ச வெளிப்பாடு ஹஜ். அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹோடு ஹஜ் தவறிவிடக் கூடாது என்பதற்காக கற்பத்தோடு அவர்கள் வந்து விடுகிறார்கள். கணவனும் வந்து விடுகிறார். ரசூலுல்லாஹோடு ஹஜ் செய்வதற்கு அவ்வளவு ஆசை. இன்னைக்கு ரொம்ப பேருக்கு ஹஜ் செய்யறதுக்கு ஆசை கிடையாது. ரொம்ப காசு உள்ள பார்ட்டிகளுக்கெல்லாம் ஹஜ்ஜுக்கு போகிறதுக்கே கஷ்டமாக இருக்குது. ஏன்னு சொன்னால் அங்கே போய் மினால 5 ஸ்டார் ஹோட்டலில் தங்க முடியாதுல்ல. ரொம்ப பேருக்கு இந்த கோட்டு சூட்டெல்லாம் கழட்டிட்டு கீழையும் மேலேயும் ஒரு துப்பட்டாவை போத்திக்கிட்டு போகிறதுக்கு கொஞ்சம் பெருமை, கொஞ்சம் ஆணவம் இன்னும் குறையில. அங்கே போய் எப்படி பக்கீர் சாக்களோட ஓடுறது நம்மளும். அது இந்த அஜமிகளுக்கு தான் அதிகம், அரபுகளுக்கு அல்ஹம்துலில்லாஹ் மன்னர் வந்தாலும் அப்படி தான் கிடப்பார். இங்கே உள்ள 100 கோடீஸ்வரம் மாதிரி உள்ள 1 கோடீஸ்வரம் வந்தாலும் அங்கே அப்படியே கிடப்பான். ஆனால் நம்ம நாட்டுக்காரங்களுக்கு தான் எங்கே போனாலும் இந்த பிரிஸ்டிஜி, இந்த எல்லாருக்கும் சொல்லலை, பல பேர் தெரிந்த உடனே என்ன செய்கிறார்கள்? அன்னை ஹதீஜா பேசி விடுகிறார்கள். புரியுதா உங்களுக்கு?
அதனால கணவன் இறந்துட்டாரு, நான் அப்படியே என் வாழ்க்கையை கழிச்சிட போறேன் என்று எண்ணுவதற்கு ஒரு பெண்ணுக்கு இஸ்லாமிய மார்க்கத்திலே அனுமதி இல்லை. உடனே பொருத்தமான துணையை, பொருத்தமான ஹலாலான அல்லாஹ் அனுமதித்த வரம்புகளுக்கு உட்பட்டு தேடுவது அல்லது அவளுக்குண்டான ஏற்பாடை செய்வது பொறுப்பாளர்களின் மீது கடமையாக இருக்கிறது. வயசு இவ்வளவு டிஃப்ரெண்டா இருக்கு. 40 வயசு பொண்ணு 25 வயசு ஒரு வாலிபரை மனம் பேசுவது. கண்ணியத்திற்குரியவர்களே, அழுத்தமாக சொல்லிக் கொள்கிறேன், ஹலாலை வெட்கப்படுபவன் வெட்கமில்லாமல் ஹராமை செய்வான். நல்லா எழுதி வச்சுக்குங்க. ஹலால்ல வெட்கப்படுறவன் வெட்கமே இல்லாம ஹராம செய்வான். புரியுதா? ஹலால்ல கேவலத்தை பார்ப்பவன் எந்த கேவலத்தையும் பொருட்படுத்தாமல் ஹராமை செய்வான், நிச்சயமா செய்வான். ஹலாலை இழித்து பேசுபவன் ஹராமை வரவேற்பான். எழுதி வச்சுக்கணும். என்ன செஞ்சாங்க? நடந்துச்சா இல்லையா? இன்னைக்கு ஏன் நடக்க மாட்டேங்குது? இது நடக்காததால் தவறுகள், ஒழுங்கீனங்கள் மலிந்து விட்டன. புரியுதா? படிப்பினைகளை எல்லாம் இந்த நிகழ்வுகளிலிருந்து நீங்கள் புரிய வேண்டும். அப்ப 25 வயசு வாலிபர் ஒருத்தர் இந்த ஊர்ல ஒழுக்கமான, இறையச்சம் உள்ள, மார்க்கப்பட்டுள்ள ஒரு 40 வயது விதவையான ஒரு பெண் இருக்கிறார் என்று சொன்னா, அந்த பெண்ணை மனம் முடிப்பதுதான் இவனுக்கு அழகு, இவனுக்கு பொருத்தம். எனக்கு ஒரு கன்னி பெண் தான் வேண்டும் என்று தேடினால் அது அவனுடைய மார்க்க அறிவில் உள்ள குறை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது ஃபத்ஃபிர் பிதாத்தித்தீன், மார்க்க ஒழுக்கமுள்ள பெண்ணை நீ தேர்ந்தெடுதான் என்று சொன்னார்களே தவிர வயசை பார்க்காத, வயசை பாரு, அழகப்பாரு சொன்னாங்களா? இல்லையே. ஒரு ஹதீஸ் இருக்கு, ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இடத்துல சொல்றாங்க, அவங்க ஒரு விதவையான பெண்ணை கல்யாணம் பண்ணப்ப ஹல்லா தஸவ்வஜ்த பிக்ரா அப்படின்னு சொல்லி, நீ ஒரு கன்னி பெண்ணை மனம் முடிக்க வேண்டுமே என்று. இங்க என்ன அர்த்தம்? நீ ஏன் அந்த விதவை பெண்ணை மனம் முடிச்ச, அதை விட்டுட்டு ஒரு கன்னி பெண்ணை தேர்ந்தெடுத்திருக்கலாமே என்றல்ல, இன்னொரு கன்னி பெண்ணையும் மனம் முடித்துக்கொள். தஹரீத் ஹல்லா தஸவ்வஜ்த பிக்ரா, ஹல்லா பரவாயில்ல, ஒரு வயசு பெண்ணை கல்யாணம் பண்ணியா உன்னுடைய சகோதரிகளை அரவணைப்பதற்காக இன்னொரு கன்னி பெண்ணை மனம் முடித்துக்கொள். துலஇபுக வ துலஇபுஹா. அடுத்து 25 வயசுல இருந்து அதுக்கப்புறம் 35 வயசு வரைக்கும் உள்ள காலங்கள் அன்னை ஹதீஜாவோடு அவர்களுடைய வியாபார பொருள்கள், வியாபாரங்களை செய்வது, மற்ற சமூக பணிகள், மற்ற பணிகளிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கழிக்கிறார்கள். இப்போ நம்ம திரும்ப ரசூலுல்லாஹ்வுடைய சீராவுக்குள்ளார போறோம். இப்போ இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வயது 35 இருக்கும்போது ஒரு நிகழ்வு நடக்கிறது. இதுவும் ஒரு முக்கியமான நிகழ்வு. அதாவது ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில நடந்த முக்கியமான நிகழ்வுகளை நம்ம கூறுவோம், அதனுடைய ஆண்டுகளின் கணக்குப்படி. பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மொத்த வாழ்க்கையினுடைய சுருக்கம், பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் நமக்கும் உள்ள தொடர்பு, நம்ம என்ன செய்யணும் இன்னைக்கு. அப்ப அந்த 35வது வயசு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எட்டிய போது ஒரு பிரச்சனை குறைஷிகளுக்கு மத்தியில். ரொம்ப நாளா காபத்துல்லா மழை பெஞ்சு அது செஞ்சு இது செஞ்சு இடிஞ்சு கொஞ்சம் கொஞ்சம் இடிஞ்சு போய் சிதிலம் அடைஞ்சு அப்படியே கிடக்குது. குறைஷிகள் பார்த்தாங்க, இப்படியே இருக்குதே, இதை எப்படியாவது நல்ல முறையில் புதுப்பிக்கணுமே என்று ஆசைப்படுகிறார்கள். அப்போ எல்லாரும் முடிவு பண்றாங்க, ஹலாலான காசை கொண்டு தாங்க பள்ளிவாசை கட்டணும், காபத்துல்லாவை கட்டணும். ஒரு குறைஷி காஃபிர்களுக்கு கூட அந்த காலத்துல ஒரு திட்டமே வைத்திருந்தார்கள், ஹலால் இல்லாத செல்வத்தை மஸ்ஜிதுக்கு கொண்டு வரக்கூடாது என்று. அந்த திட்டத்தின்படி அவர்கள் பொருள் சேர்த்து ஒவ்வொருவரும் ஒரு பகுதியை கட்ட வேண்டும் என்று முடிவு செய்து விடுகிறார்கள். அப்புறமா காபத்துல்லாவை இடிக்கணும், இடிச்சா தானே புதுசா கட்ட முடியும், பயம், இடிச்சா என்ன ஆகுமோ அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ குறைஷியிலிருந்து ஒருத்தர் முதல்ல கடப்பாரை எடுத்துக்கிட்டு காபா மேல ஏறி, யா அல்லாஹ், நாங்கள் நன்மையைத்தான் நாடி செய்கிறோம் என்பதை நீ அறிவாய் என்று கூறிட்டு முதல்ல அடிக்கிறார். உடையுது கொஞ்சம், ஒண்ணுமே நடக்கல. அப்போதான் எல்லாருக்குமே கொஞ்சம் மனசு நிம்மதியா இருக்கு, எல்லாரும் உடைக்கிறாங்க, அதுக்கப்புறமா புதுசா கட்டுறாங்க. அந்த வரலாறுகள் எல்லாம் நீங்க ரஹீக்ல பார்க்கணும். இப்ப பிரச்சனை என்ன ஆனது? சிறப்பு என்று வந்துவிட்டால் குறைஷிகள் விட்டு கொடுக்க மாட்டார்கள். அல் ஹஜருல் அஸ்வதை கொண்டு வந்து அது இருந்த இடத்துல வைக்கணும். அத்தனை குடும்பம் நிக்குது, நான் தான் வைப்பேன் நீ தான் வைப்பேன்னு சொல்லிட்டு, இல்லைன்னா உருவிடுவோம் வாழன்னு சொல்லி கடைசியில போர் மூலக்கூடிய சஃப்புகளா கூட நின்றுட்டாங்க. ஒன்று உன்லைண்டல் பார்த்துருவோம், யாரு ஜெயிக்கிறாங்களோ அவங்க வைக்கட்டும்னு சொல்லிட்டு
சரி, ஏற்கனவே வெட்டி வெட்டி நம்ம சமுதாயம் வந்திருக்குது, இப்பயாவது இந்த காபா விஷயத்திலேயாவது கொஞ்சம் ஒத்துமையா இருப்போம்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வர்றாங்க. நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு நடுவரை நியமிப்போம், அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி நடந்து கொள்வோம் என்று. அப்ப என்ன நடுவர்? சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். சிந்திச்சு பாருங்க, எப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் அங்கே நடக்கின்றன என்று. இன்னைக்கு சமுதாயத்துல யாருங்க பஞ்சாயத்து வைக்கிறா? யார் வைக்கிறா பஞ்சாயத்து? ஊர்ல கல்லுக்கடை வச்சிருக்கிறவரு, சாராய கடை வச்சிருக்கிறவரு, அல்லது கடத்தினவர், எல்லா தொழிலையும் செஞ்சுட்டு பணக்காரராக இருக்கார் பார்த்தீங்களா, அவர் தான் ஊரில் பஞ்சாயத்து வைப்பார். ஆலிம்சாக்கு வேலை இருக்காது, அங்கே மதரசாவில் உள்ள முஃப்திக்கு இமாமுக்கு அவங்களுக்குலாம் வேலை இருக்காது. இவர் சொல்கிற பஞ்சாயத்தை கேட்டு எல்லாரும் போயிட வேண்டியது தான். கட்ட பஞ்சாயத்து என்னங்க? மஸ்ஜிதுகளிலே நடப்பது என்ன, மஸ்ஜிது ஜமாத்துகளிலே கமிட்டிகளிலே நடப்பது என்ன, இதெல்லாம் சீர்திருத்தப்பட வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன். அங்கே அறிஞர் இருக்க வேண்டும், ஒரு முஃப்தி, ஒரு ஷேக், ஒரு மதரசாவிலே கல்வி படித்து கொடுக்கக்கூடிய ஒரு முதிர்ச்சி அடைந்த ஒரு பேராசிரியர் இருக்க வேண்டும். அபிப்பிராயங்கள் அவரிடத்திலே சொல்லப்பட வேண்டும். வாதங்கள், பிரதிவாதங்கள் அவருக்கு முன்னால் செய்யப்பட வேண்டும். பிறகு அவர் நீதமாக அல்லாஹ்விற்கு பயந்து ஆய்வு செய்து அதே சபையிலேயோ அல்லது அடுத்த சபையிலேயோ என்ன முடிவை சொல்கிறாரோ அந்த முடிவை சமுதாயம் ஏற்றுக்கொண்டால்தான் இங்கே நீதி, நியாயம், நேர்மை, ஒழுக்கம், கண்ணியம், சமுதாயத்தின் அமைதியெல்லாம் பாதுகாக்கப்படும். ஆனா இன்னைக்கு நடக்கிறது என்ன? எத்தனை ஜமாத்தில் திரும்ப காசு கொடுத்து காரியத்தை முடிச்சிடுறாங்க. அல்லது காசு பணக்காரங்களா இருந்தா அவங்களுக்குன்னு தனி பஞ்சாயத்து, ஏழைகளா இருந்தா அவங்களுக்குன்னு தனி பஞ்சாயத்து. இதெல்லாம் அன்பிற்குரியவர்களே முஸ்லிம் சமுதாயத்தில் நடக்கக்கூடாத பண்பாடுகள். சரி, அப்ப இங்க என்ன பாருங்க, அந்த குறைஷி காபிர்கள் பஞ்சாயத்துக்கு யார் இருக்காங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வயசு எத்தனை? அப்ப வயசு எத்தனை? 35, 70 வயசு, 80 வயசு குறைஷி மூத்த தலைவர்கள் எல்லாம் அங்க இருக்கிறாங்க. பெரும் தலைகள் சொல்றோமா இல்லையா? மூத்த பழுத்த தலைகள் சொல்றோம், அந்த மாதிரி எல்லாம் அங்க இருக்கிறாங்க. இங்க பிரச்சனை வேற, காபத்துல்லாவுடைய பிரச்சனை. இங்க நடுவராகிறதா இருந்தா அதுக்குன்னு சில தகுதி அங்க வேணும். இதுக்கெல்லாம் அப்பாற்பட்ட அந்த தகுதி நிர்ணயிக்கப்பட வேண்டும். என்னப்பா தகுதி? நம்ம எல்லாம் ராத்திரியே காபத்துல்லால உட்கார்ந்துருவோம், பார்த்துக்கிட்டே இருப்போம். நடுநிசிக்கு பிறகு இறை வழிபாட்டுக்காக யாரு காபத்துல்லால முதல்ல வர்றாரோ அவர்தான் நடுவராக இருப்பதற்கு தகுதியானவர். கவனித்தீர்களா? உள்ளத்திலே பதிவு செய்து கொள்ளுங்கள். அவர்கள் இறையச்சம் உள்ள ஒருவரை தேர்ந்தெடுத்தார்கள். ஆனால் அவர்களுக்கு தக்குவா என்றால் என்னவென்று விரிவான விளக்கம் எல்லாம் அவர்களுக்கு தெரியாது. நிச்சயமாக நடுநிசிக்கு பிறகு அல்லாஹ்வுடைய வீட்டை நாடி ஒருவன் தொழ வருகிறான் என்றால் அவன் ஒழுக்கமானவனாக, ஞானமானவனாக, நீதமானவனாகத்தான் இருக்க முடியும். புரியுதா உங்களுக்கு சொல்றது? புரியுதா? 35 வயசுல காபத்துல்லால இறை வழிபாட்டுக்காக வருகிறார். எப்படிப்பட்ட ஒரு அவர்களுக்கு அப்போது தொழுகை எப்படி தொழுகிறது அந்த விரிவான விளக்கங்கள்லாம் தெரியும். ஏதோ அங்கே இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய மீதம் இருந்த அந்த தௌஹீதின் அடிப்படையிலே தவாஃபு செய்வார்கள், ஹஜர் அல் அஸ்வதை முத்தமிடுவார்கள், அல்லாஹ்வுடைய பெயர்களை கூறி அங்கே தியானங்கள் செய்வார்கள், அவ்வளவுதான். அப்ப இப்படிப்பட்ட ஒரு முடிவு செய்ததற்கு பிறகு எதிர்பார்த்திருக்கிறார்கள். அப்போது அங்கே தோன்றுகின்ற சந்திரன் யார்? தோன்றுகின்ற அந்த மனிதர் யார்? அந்த மகா நடுவர் யார்? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரதீனா பிஹி ஹகமா, ரதீனா பிஹி ஹகமா. எல்லாரும் ஒளிஞ்சிருந்த குறைஷிகள்லாம் ஓடி வந்துடுறாங்க, நடுவராக ஏற்றுக்கொண்டோம், நடுவராக ஏற்றுக்கொண்டோம். ரசூலுல்லாஹ்க்கு ஒண்ணுமே புரியல, என்னடா இது, நடுவராக ஏற்றுக்கொண்டோம் என்று ஓடி வருகிறார்கள். என்ன நடுவர், என்ன பிரச்சனை? இப்பதான் சொல்றாங்க, இந்த மாதிரி பிரச்சனை நடந்து கொண்டிருக்கிறது அல்லவா, இதற்கு நடுவரை தேடினோம், அந்த நடுவருடைய தகுதியை இப்படி முடிவு செய்தோம், நீர்தான் அவர். அல்லாஹ் அக்பர். இங்கே ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் சகோதரர்களே, தனிமையில் யாரிடத்தில் இறையச்சம் இல்லையோ அவர் நீதவானாக இருக்கவே முடியாது. இறை வழிபாட்டின் உச்சம், இரவு வணக்க வழிபாடுகள் யாரிடத்திலே இல்லையோ அவர் சமுதாய வாழ்க்கையிலே நேர்மையானவராக நடக்கவே முடியாது.
இப்போது உங்களுக்கு புரியும் ஏன் சமுதாயத்தில் பல தலைவர்கள் மோசடி செய்கிறார்கள் என்றால் அவர்களிடத்திலே இறை வழிபாடு இருப்பதில்லை, அவர்களிடத்திலே தனிமையிலே இறையச்சம் இருப்பதில்லை. எனவே அவர்கள் மோசடிக்காரர்களாக இருக்கிறார்கள். தனி வாழ்க்கையிலே இறை வழிபாட்டின் பேணுதலும் இறை அச்சத்தின் வெளிப்பாடும் இருந்திருந்தால் அவர்கள் சமுதாய வாழ்க்கையிலே சமுதாயத்திற்கு மோசடி செய்திருக்க மாட்டார்கள். அப்ப சொன்ன உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்ப தீர்ப்பு சொல்லணும். அழகான தீர்ப்பு சொன்னாங்க. அல்லாஹ் அக்பர். அப்ப நபித்துவத்திற்கு முன்பே இப்படிப்பட்ட ஒரு தீர்ப்பு கூறுகின்ற ஆற்றலை அல்லாஹு தஆலா அவர்களுக்கு கொடுத்திருந்தான் என்றால் நபித்துவத்திற்கு பிறகுள்ள அவருடைய ஞானத்தை என்னதான் சொல்ல வேண்டும்? நபித்துவத்திற்கு முன்பே அவருடைய பேச்சை ஏற்றுக்கொண்டால் பிரச்சனை இல்லை, ஒற்றுமை நீதம் நேர்மை என்று இருக்கும் போது நபித்துவத்திற்கு பிறகு சொல்லப்பட்ட பேச்சை ஒருவன் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால், அதை ஒருவன் புறக்கணித்தான் என்றால், அதை ஒரு சமுதாயம் புறக்கணிக்கிறது என்றால் அந்த சமுதாயத்திற்கு வெற்றி கிடைக்குமா? கண்ணியம் கிடைக்குமா? ஒற்றுமை கிடைக்குமா? என்ன சொன்னாங்க? இதானப்பா பிரச்சனை. பரவாயில்ல, ஒரு பெரிய போர்வையை கொண்டு வாங்க, கொண்டு வந்து வைங்க ஹஜரல் அஸ்வத, எல்லாரும் ஆளுக்கு ஒரு மூளையை பிடிச்சி தூக்குங்க, தூக்கிட்டு வாங்க, காபத்துல்லா வரைக்கும் கொண்டு வந்துருங்க, கொண்டு வந்து உயரம் வரைக்கும் தூக்கிடுங்க, கடைசியில் நான் அதை எடுத்து அங்கே உள்ளார வச்சிடறேன், போதுமா? அல்ஹம்துலில்லாஹ், எல்லாரும் ஏற்றுக்கொண்டார்கள். அதே போல வைக்கப்படுகிறது. அப்ப பெரிய ஒரு உயிர் சேதங்கள், ஒரு பெரிய ஆபத்து நடக்க இருந்ததை அல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய இந்த ஞானமிகு தீர்ப்பால் பாதுகாத்தான். இப்ப அடுத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வயது 38 ஆகிறது. ஏற்கனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிலை வழிபாடு, ஷிர்க்குகள் போன்ற எல்லா விதமான அந்த தீய பழக்க வழக்கங்களில் இருந்து விலகி இருந்தாலும் வியாபாரங்கள், தொழில்துறை, கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மூலமாக பிறந்த குழந்தைகளை பராமரித்தல் என்ற பணிகளில் இருந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பின்னாடி சொல்லுவோம் இன்ஷா அல்லாஹ், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எத்தனை பிள்ளை, அதுல எத்தனை பிள்ளைகள் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு பிறந்தவர்கள். எல்லா பிள்ளைங்களும் அவங்களுக்கு தான் பிறந்தாங்க, ஒரே ஒரு மகனாரை தவிர மாரியாவுக்கு பிறந்தாங்க. சரியா? அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அடுத்து அவர்களுடைய கவனத்தை திருப்புகிறான். குடும்ப வாழ்க்கை, சுய வாழ்க்கையிலிருந்து சமூக வாழ்க்கையின் பக்கம் அவர்களுடைய டைரக்ஷன், அவர்களுடைய சிந்தனை திருப்பப்படுகிறது. சமூகத்தில் பரவி இருந்த குறைகளை, ஒழுங்கீனங்களை, வழிகேடுகளை, அதிலும் குறிப்பாக சிலை வணக்க மூட பழக்க வழக்கங்களை பார்த்தார்கள், வெறுக்க ஆரம்பிச்சாங்க, ஒதுங்க ஆரம்பித்தார்கள், அவற்றை விட்டு தூர தள்ளி நின்றார்கள். சரிபட்டு வராது. காபத்துல்லாவிற்குள் சென்றால் சிலைகள், வெளியே தவாஃப் செய்தால் சிலைகள், எங்கே நின்றாலும் 360 சிலைகளை வைத்திருக்கிறார்கள். புகாரியிலே வருகிறது. எத்தனை சிலைகளை வைத்திருந்தார்கள்? லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ். இன்ன அவ்வல பைத்தின் wudi'a lin-nasi lalladhi bi-Bakkata mubarakan wa hudan lil-alamin என்று சொல்லப்பட்ட அந்த புனித கஅபாவிலே, தௌஹீதுடைய அந்த இல்லத்திலே 360 சிலைகளை வைத்திருந்தார்கள். இதையெல்லாம் பார்த்து வெகுண்டெழுந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வது? இவர்களுடைய இந்த மூட பழக்க வழக்கங்களோடு இங்கே இறை வழிபாடு செய்ய முடியாது. உடனே ஒரு தனிமையான இடத்தை நாடினார்கள். அப்ப அவர்களுக்கு தெரிய வருகிறது, ஹிரா மலையில் உச்சியில் உள்ள குகை. போயிடுவோம், எவ்வளவு தூரமா இருந்தாலும் சரி பரவாயில்லை, ஏறக்குறைய 5 கிலோமீட்டர் தூரம், ஒரு 600 - 800 மீட்டர் உயரம் உள்ள மலை, அதுவும் செங்குத்தா இருக்கும். அது மேலே ஏறி போனாங்க. அங்க ஒரே ஒரு குகை, ஒரு ஆள் உட்காரலாம், ஒரு 1 மீட்டர் நீளம் இருக்கும், ஒரு 3 முழம் அல்லது ஒரு 2 முழம் கிட்ட அகலம் இருக்கும். அந்த ஒரு சின்ன குகை தான். அதுல போய் உட்காந்துக்கிறாங்க. சாப்பாடு கட்டி எடுத்துட்டு போயிடுறாங்க. சாப்பாடு கட்டி கொடுக்கறது யாரு? அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. இங்குதான் ஒரு பெண்ணுடைய ஒரு சிறப்பு அம்சத்தை பார்க்கிறோம். தந்தை தன்னுடைய கணவனின் பாதை சரி என்றால் அந்த கணவனுக்கு அவர்கள் கொடுக்கின்ற ஒத்துழைப்பு. கணவனுக்கு இந்த மூட பழக்க வழக்கங்கள் எல்லாம் பிடிக்கவில்லை,
இறை வழிபாட்டிலே அவர் ஒதுங்க நினைக்கிறார். ஒத்துழைப்பு செய்யணும். சாப்பாடு கட்டி கொடுக்குறாங்க. 3 நாள் 4 நாள்னு போயிடுறாங்க. சுப்ஹானல்லாஹ், எப்படி பயம் இருக்கும். இப்போ உள்ள மக்காவா அப்ப இருந்தது? இரவெல்லாம் பகல். இப்போது எப்படி? இரவெல்லாம் பகல், அவ்வளவு வெளிச்சங்கள். அங்கே அப்போது விளக்குகளை தவிர, சிறிய சிறிய விளக்குகளை தவிர எதுவும் கிடையாது. அதுவும் காபத்துல்லாவை சுற்றி உள்ள வீடுகளை தவிர வேற எங்கேயும் வீடு கிடையாது. அதுக்கப்புறமா மலை பாதைகள் தான். அங்க போறாங்க. அதுவும் அந்த மலை உச்சிக்கு ஏறிடுறாங்க. ஏறி 3 நாள் 4 நாட்கள் என்று தனித்திருந்துகிறார்கள். பிறகு சாப்பாடு காலியாகி விட்டது என்றால் எடுத்துக்கிட்டு வராங்க. சாப்பாடுனா நீங்க நினைச்சிடாதீங்க, உங்க ஆபீஸுக்கு வர சாப்பாடு டிஃபன் கேரியர் மாதிரி பெரிய டிஃபன் கேரியர்ல சோறு, அப்புறம் கிழங்கு, அப்புறம் மட்டனு, சிக்கனு, இப்படிலாம் அடுக்கடுக்கா கிடையாது. மொத்தமாக ஒரு துணியிலே சுருட்டப்பட்ட காய்ந்த ரொட்டிகள் அல்லது சவீக் என்ற அந்த கோதுமையிலிருந்து தயாரிக்கப்பட்ட சத்து மாவு என்று சொல்லுவோம் அல்லவா, அந்த மாவு தான், கொஞ்சம் தண்ணி, இதுதாங்க சாப்பாடு. இதுதான் சாப்பாடு. எடுத்துக்கிட்டு போயிடுவாங்க. சாப்பாடு காலியாக போச்சுன்னா திரும்ப எடுத்துட்டு போயிடுவாங்க. இப்படி 38ஆம் ஆண்டிலிருந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனிமையை விரும்ப நாடினார்கள். பிடிக்கல இந்த மக்களோட, இந்த முஷ்ரிக் சமுதாயம், இந்த காஃபிர் சமுதாயத்துக்கு மத்தியில வாழ்றது அவங்களுக்கு பிடிக்கல. இவர்களுடைய பழக்க வழக்கங்கள்லாம் போயிட்டாங்க. எப்ப இப்படி இறை வழிபாட்டுக்கென்று தன்னை ஒதுக்க ஆரம்பித்தார்களோ, அடுத்து அவர்களுடைய வாழ்க்கையில அல்லாஹுடைய அந்த அன்வார், அல்லாஹுடைய அந்த ஃபைத், அல்லாஹுடைய அந்த அருள் அடுத்து வெளிப்பட ஆரம்பிக்கிறது. நுபுவத்திற்கு முன்பே இர்ஹாசாத்துன் நுபுவா, நுபுவத்தின் வெளிப்பாடுகள். அல்லாஹ் என்ன செய்தான்? அவர்கள் இரவிலே என்ன கனவு பார்க்கிறார்களோ அந்த கனவு அப்படியே பகலில் நடக்கும். கஃபல்கிஸ் சுப்ஹி, காலை வெடித்து உதிப்பதை போன்று அவர்களுடைய அந்த கனவு நடந்தது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தாங்க. ஆச்சரியமா, இரவுல பார்த்தோம், இன்னைக்கு காலையில பார்க்க போறது ராத்திரில பார்த்துட்டோம். எப்படி ராத்திரில பார்த்தோமோ அதே போல நடக்குது. அது போல இன்னும் பல அறிவிப்புகளிலே வருகின்றன, சஹீஹான அறிவிப்புகள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில இடங்களுக்கு அருகிலே சென்றால் அந்த இடங்களை சுற்றியுள்ள மரங்களும் கற்களும் அஸ்ஸலாமு அலைக்க யா நபி அல்லாஹ், உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும் அல்லாஹ்வின் தூதரே என்று சொல்லும். சுத்தி முத்தி பார்த்தா யாருமே இருக்க மாட்டாங்க. சுத்தி முத்தி பார்த்தா மரத்தையும் கற்களையும் தவிர யாருமே இருக்க மாட்டார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே போயிட்டே இருப்பாங்க. அப்ப இதே நிலையிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 40 வயதை அடைகிறார்கள். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த 40 வயது முழுமையாகி ஹிரா குகையிலே தனித்திருக்க ஆரம்பித்த 3ஆம் ஆண்டின் ரமதான் மாதம் பிற 21 திங்கள் கிழமை, அதாவது கிபி 610 ஆகஸ்ட் மாதம் 10வது தேதி, அப்பதான் அடுத்த ஒரு நிகழ்வு நடக்கிறது. அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் அனுப்பி தருகிறான். யாரை அனுப்புகிறான்? வமா ஹுவ பிகௌலி ஷைத்தானிர் ரஜீம் என்று அல்லாஹ் ஆரம்பித்து சொல்கிறான் அல்லவா. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த பண்பை, ரசூலின் கரீம் ذي قوة عند ذي العرش مكين مطاع ثم أمين, அப்படிப்பட்ட அந்த வானவ தூதரை அனுப்பி அவர் வருகிறார், கட்டி தழுவுகிறார். அங்கே ஜிப்ரீல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அணைக்கிறார். சில பேருக்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் மலக்க அடிச்சப்ப கண்ணு உளுந்தது புரிய மாட்டேங்குது. நான் கேட்கிறேன், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ரசூலுல்லாஹ்வை கட்டி தழுவது உங்களுக்கு புரிஞ்சிச்சா? நெருக்குனது புரிஞ்சிச்சா? அது புரிஞ்சிச்சுன்னா மூசா அலைஹிஸ்ஸலாம் மலக்க அடிச்சப்ப கண்ணு உளுந்ததும் புரியணுமே. அப்ப அது புரியலனா இது புரியல, அது புரியலனா அப்ப இது புரியல. எங்கேயோ பிரச்சனை இருக்கு. புரியலன்னு சொன்னா என்ன பிரச்சனை இருக்கு? எங்கேயோ பிரச்சனை இருக்கு. என்னடா பாக்குறதெல்லாம் மஞ்சளா தெரியுது, சாப்பிடுறதெல்லாம் கசக்குதுன்னு சொன்னா அப்ப மஞ்சக்காமால நோய் இருக்கு. என்ன நோய் இருக்கு? மஞ்சக்காமால நோய் இருக்கு. அப்ப ஹதீசுகள், சஹீஹான ஹதீசுகள் புரிய மாட்டேங்குதே, அதெல்லாம் ஒத்துக்க மாட்டேங்குதுன்னு சொன்னா அப்ப நிஃபாக் என்ற ஏதோ நோய் உள்ளத்துக்குள்ளார ஒட்டிக்கிட்டு இருக்குது அல்லது ஒட்ட பாக்குது. அதனால அதை கழுகு பார்க்கணும். முதல்ல ஹதீசுகள், சஹீஹான ஹதீசுகளை கழுவ பார்க்காதீங்க.
கல்ப கழுவ பாருங்க, கல்ப கழுவ பார்த்தா சரியா போயிடும். ஃபகத்தனி கத்ததன் வதம்மனி தம்மதன், அணைத்தார், நெருக்கினார். ஹத்தா பலக மின்னியல் ஜுஹத். மெட்ராஸ்ல ஒருத்தர் இருக்கார், முசாஃபா செய்ய வந்து அணைச்சாருன்னு வச்சுங்க. ஃபயாஸு கூட தெரியும், நம்ம ஆஃபீஸுக்கு வந்து அனுப்பார். அணைச்சாருன்னா எங்கள் ஹார்ட்லாம் இப்படி ஹார்ட் அப்படியே பேப்பர் மாதிரி ஆன மாதிரி ஆகிடும். அப்படி அனுப்பார். புரியுதா? யாரையும் அந்த மாதிரி டெஸ்ட் பண்ணி பார்த்துடாதீங்க. அப்போ அந்த மாதிரி அணைச்சார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஹத்தா பலக மின்னியல் ஜுஹத், என்னால் தாங்கிக்க முடியல, என்னுடைய சிரமம் அந்த அளவுக்கு எட்டி விட்டது, அடைந்து விட்டது. பலக மின்னியல் ஜுஹத் ஃபகத்தனி கத்ததன் வதம்மனி தம்ம, அப்படி அணைச்சிட்டார். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். அப்போ ஓத சொல்றாரு இக்ரான்னு சொல்லிட்டு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மா அன பிகாரின், நான் படித்தவன் அல்லவே. நான் எங்க போய் படிச்சுட்டு வந்திருக்கிறேன், என்ன போய் படிக்க சொல்றீங்களே? நான் ஏதாச்சும் முன்னாடி படிச்சிருந்தா அதை உங்களுக்கு சொல்லி காட்டலாம். இப்போ பிள்ளைகிட்ட போய் படிச்சு காட்டுமா, ஓதி காட்டுமா, ஏதாவது சொல்லுமான்னு சொன்னா நான் எதுவுமே படிக்கலையே, என்ன சொல்லும்? படிச்சிருந்தா தானே சொல்ல போகுது. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மா அன பிகாரி, நான் படித்தவன் அல்லன். இப்படி சொன்ன உடனே சரி, நாங்களே உங்களுக்கு சொல்லி தரோம் படிக்கிறது, என்ன படிக்கணுங்கிறத சொல்லி தருகிறோம் என்று. இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக் ஹலகல் இன்சான மின் அலக் இக்ரா வரப்புக்கல் அக்ரமுல் லதீ அல்லம பில் கலம் அல்லமல் இன்சான மா லம் யஅலம் என்ற சூரத்துல் அலக்குடைய ஆரம்ப வசனங்களை ஓதி காட்டுகிறார்கள். அப்படியே கல்லில் எழுதப்பட்டதை போன்று அங்கே கல்விலே எழுதப்படுகிறது குர்ஆனுடைய வாசகங்கள். இதை கேட்டுக்கிறாங்க. அதுக்கப்புறமா அணைச்சவரை காணோம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் இறை வழிபாட்டில் இருந்தாங்க, இறை தியானத்தில் இருந்தாங்க. அந்த குகைக்கு யார் வந்தான்னு தெரியல, ஒரு ஆள் உட்கார்ந்துருக்கிற குகையில இப்ப 2 பேரும் நிக்கிறாங்க. வந்தவர் முன்ன பின்ன தெரியாதவர் கட்டி பிடிச்சி அணைச்சாரு. சாதாரணமா அணைக்கல, அப்படி அணைச்சு இருக அணைச்சு மூச்சு திணற வச்சாரு. அப்புறமா ஓத சொன்னாரு, 3 தடவை ஓத சொன்னாரு. நான் படிக்கவே இல்லையப்பா, நான் என்ன தப்பா படிக்கிறதுன்னு கேட்ட உடனே அவரே படிச்சு கொடுத்தாரு. அதுக்கப்புறமா காணா போயிட்டாரு. எப்படி இருக்கும் நிலைமை? நடுங்க ஆரம்பித்தார்கள். புரியல, என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு ஓடி வர்றாங்க. அந்த சம்பவங்களை எல்லாம் ரஹீக்ல நீங்க விரிவா படிங்க. ரஹீக்னு ஒன்று இருக்கு, தெரியுமா? சில பேருக்கு தெரியும், பல பேருக்கு தெரியாது. அப்போ அந்த பல பேரும் கேட்டு தெரிஞ்சுக்குங்க, என்னன்னு வாங்கி படிங்க. அப்போ உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஜம்மிலூனி போத்துங்கப்பா, போத்துங்க, தாங்க முடியல குளிர் அப்படிங்கிறாங்க. மனைவி பயந்துடுறாங்க, போத்துறாங்க, குளிர் தாங்க முடியல. சொல்றாங்க, எனக்கு என்ன ஏற்பட்டுச்சுன்னு தெரியல ஹதீஜா, இந்த மாதிரி ஒன்றை பார்த்தேன்னு சொல்லி. அப்போ உடனே ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா ஆறுதல் தருகிறார்கள். அந்த சம்பவங்கள் எல்லாம் நடக்குது. இதெல்லாம் விரிவான சம்பவங்கள். அப்புறம் அடுத்து ஒரு பெரிய நிகழ்வு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் போயிட்டு வரும் பொழுது வானத்துக்கு நடுவில் ஒரு பெரிய நாற்காலி, அதில் ஒருத்தர் உட்கார்ந்துருக்கிறார். அவருக்கு பின்னாடி எதுவுமே இவங்களுக்கு தெரியல, அந்த மாதிரி உட்கார்ந்துருக்கிறார். அடுத்த காட்சி, வா இப்படி இருக்கும். பார்த்தோன்னே, முஹம்மதே நீங்கள் நபி, பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லி அடுத்து கொஞ்சம் வசனத்தை சொல்லிட்டு போயிட்டார். என்ன வசனத்தை சொல்லிட்டு போனாரு? இப்படி போர் ஒப்பத்துங்கன்னு பயந்துகிட்டு இருக்க கூடாது. இனிமேலுக்கு யா அய்யுஹல் முத்தஸிர் கும் ஃபஅன்திர் வ ரப்பக ஃபகப்பிர் வ சியாபக ஃபதஹிர் வ ருஜ்ஸ ஃபஹஜுர் வ லா தம்னுன் தஸ்தக்பிர் வ லிரப்பிக ஃபஸ்பிர். அடுத்த இறை வசனங்கள். நபியே, போர்வை போர்த்தியவரே, எழு, நில்லு, எச்சரிக்கை செய், அச்சமூட்டி எச்சரிக்கை செய், சிலைகளை வெறுத்து விடு, அசுத்தத்தை வெறுத்து விடு, உன் இறைவனை மகிமைப்படுத்து, உன் ரப்புக்காக பொறுத்திரு, உறுதியாக இரு அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொன்ன உடனே அடுத்து அதுக்கப்புறமா அதுக்கு இடையில இந்த வரக்காவுடைய சம்பவங்கள்லாம் நடக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம நபியை ஆக்கப்பட்டு விட்டோம், அடுத்து நமக்கு அழைப்பு பணி கடமையாக்கப்பட்டு விட்டது என்று தெரிந்த உடனே அவர்கள் அழைப்பு பணி செய்ய ஆரம்பித்து விடுகிறார்கள். அப்ப அதிலிருந்து 3 ஆண்டுகள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனித்தனியா, அதுவும் குடும்பத்தார்கள்ல யாராவது ரொம்ப மென்மையானவங்கன்னு தெரிஞ்சா நெருங்கி போய் அவர்களிடத்திலே சொல்லுவார்கள், பேசுவார்கள். ஏத்துக்கிட்டாங்கன்னா சரி, இல்லைன்னா அப்படியே கம்மா சைலண்டா போயிடுவாங்க. இதான் 3 ஆண்டுகள் நடந்து கொண்டிருந்தன. இந்த 3 ஆண்டுகளிலே அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா, அலி ரலியல்லாஹு அன்ஹு, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, இன்னும் சில சஹாபாக்கள், அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப், உஸ்மான் போன்ற பல சஹாபாக்கள் இவர்கள் இஸ்லாமை ஏற்றுக்கொள்கின்றார்கள். அடுத்து நபித்துவத்தினுடைய இந்த 3வது ஆண்டு முடியும் போதுதான் பகிரங்கமான அழைப்பு.
ஃபஸ்தா பிமா துமர், நபியே போட்டு உடைங்க. சதானா என்ன அர்த்தம்? கண்ணாடி பாத்திரம் இருக்கு பாருங்க, அந்த கண்ணாடி பாத்திரத்தை கருங்கல்லில் அப்படி போட்டா எப்படி தெரிக்கும்? அதுக்கு அரபியில சதா என்று சொல்வார்கள். அது எப்படி தெரிக்கும்? தூள் தூளா தெரிக்கும்போல அந்த மாதிரி சத்தியத்தை அக்கு வேற ஆணி வேற தெளிவா சொல்லிடுங்க. ஃபஸ்தா பிமா துமர். சில இடத்துக்கு பயானுக்கு போனா சொல்லி கூப்பிட்டு வருவாங்க, ஆலிம்சா பிரச்சனை இல்லாம பேசிக்குங்க. எப்படி சொல்லுவாங்க? ஆலிம்சா பிரச்சனை இல்லாம பேசிட்டு போயிடுங்க அப்படிம்பாங்க. அல்லது என்ன சொல்லுவாங்க, ஆலிம்சா இந்த தௌஹீது ஷிர்க்குங்கிற வார்த்தையை மட்டும் பேசாதீங்க அப்படிம்பாங்க. இந்த கபுரு, தர்கா வழிபாடு, மௌலூது, மீலாது இதெல்லாம் விட்டுருங்க, மற்றதெல்லாம் சொல்லுங்க. தொழுகையுடைய சிறப்பா சொல்லுங்க, நோன்புடைய சிறப்பா சொல்லுங்க. எப்பா தொழுகையுடைய சிறப்பா சொன்னா, நோன்புடைய சிறப்பா சொன்னா, இந்த தொழுகை நோன்பு எப்போ ஏற்றுக்கொள்ளப்படும்? தௌஹீது சொல்லப்பட்டாதானே அதெல்லாம் ஏற்றுக்கொள்ளப்படும். நீ தர்கால போய் கும்பிடு போட்டுக்கிட்டு, அங்க போர்வை போத்திக்கிட்டு, பூமாலை போட்டுக்கிட்டு, தொட்டு முத்தம் கொஞ்சிக்கிட்டு, சுத்தி வந்துக்கிட்டு, அங்க போனா பரக்கத்து கிடைக்கும் நம்பிக்கிட்டு இருக்கும் பொழுது, நீ லட்ச ரக்காத்து தொழுதாலும் சரி, 100 ஹஜ்ஜி செஞ்சாலும் சரி, கோடி கோடியா ஜக்காத்து கொடுத்தாலும் சரி, எல்லாமே பால் கணத்துல போட்ட மாதிரி தான். லைன் அஷ்ரக்த லயஹ்பத்தன்ன அமலுக்க. ஆலிம்சா அதை மட்டும் பேசாதீங்க, பிரச்சனை பண்ணாதீங்க. யாருங்க பிரச்சனை பண்றா? பிரச்சனை செய்யறது யாரு? ஷிர்க்கு செய்பவர்கள் பிரச்சனை. எதுக்கு இதை சொல்ல வந்தோம்னு சொன்னா, நபிக்கு சொல்லிட்டா, நபியே பிரச்சனை எல்லாம் போகாதீங்க. நீங்க ஃபஸ்தா பிமா துமர், ஏவப்பட்டதை தெளிவுபடுத்தி விடுங்கள். ஏவப்பட்டதை கண்ணியமா பேசுங்க, நயமா பேசுங்க, அழகா பேசுங்க. மறைச்சு பேசுங்கன்னு எங்கேயுமே வசனம் கிடையாதுங்க. இன்னைக்கு ஹிக்மத்துனா என்ன ஆயிருச்சு? தந்திரமா பேசணுமா? ஹிக்மத்துனா ஞானமா சத்தியத்தை சொல்லுங்கன்னு சொன்னா, இன்னைக்கு ஹிக்மத்துக்கு என்ன அர்த்தம்? மௌலிசாக்கள்லாம் இருக்கிறாங்க. ஹிக்மத்துனா என்ன அர்த்தம் ஆலிம்சா? அதுக்கு அர்த்தம் என்ன? ஞானத்தோட உது இலா சபீல் ரப்பிக பில் ஹிக்மதி. இன்னைக்கு என்ன அர்த்தம்னு சொன்னா, தந்திரமா சத்தியத்தை மறைச்சு பேசினா ஹிக்மத் தான் பேசிட்டு வந்துட்டாரு. இந்த ஆலிம்சா இருக்கிற வரைக்கும் பிரச்சனையே இல்லை. ஏன்பா? அவர் தப்ப தடுக்கவே இல்லை. ஏன்பா? அவர் மக்களுடைய அனாச்சாரங்களை, மூட பழக்க வழக்கங்களை தடுக்கவே இல்லை. அதனால பிரச்சனை. இந்த ஆலிம்சா வந்தாரு, பிரச்சனை. ஏன்பா? தப்ப தடுத்தார். வட்டி வாங்காதன்னாரு. எனக்கு தெரியும், நான் 3வது ஜும்ரா உங்களை மாதிரி படிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு பள்ளிவாசல்ல, ஊர் பேர்லாம் தெரியும், எனக்கு ஞாபகம் இருக்கு. இப்ப கண்ணுக்கு நேரம் நடந்த மாதிரி ஞாபகம் வச்சிருக்கிறேன். ஜும்மா தொழுகு வைக்கிறதுக்கு முன்னாடி பயான் செய்வாங்கல்ல, பயான் பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது நிறுத்துடா ஆலிம்சாங்கிறான் ஒருத்தன். நிறுத்துடா ஆலிம்சாங்கிறான், கிளம்பு அப்படிங்கிறான். யாரு? பள்ளி தலைவர். என்ன பிரச்சனை? வட்டியை பத்தி பேசிட்டாரு. என்ன பேசிட்டாரு? கொடும் பாவமாகிய வட்டியை பத்தி பேசிட்டார். பயங்கரமான பாவம். ஏன் வட்டி வாங்குறவர்? ஒட்டனே பெட்டியை கட்டி நிக்கிறார். மக்கள் பாருங்க எவ்வளவு நல்ல மக்கள். பத்தியெல்லாம் நம்ம மக்கள் ரொம்ப நல்ல மக்களுங்க நம்ம மக்கள். ஏன் தலைவர அவர் தொழுவு வச்சு குத்துபா ஓதிட்டு போயிருட்டுமே, அதுக்கப்புறம் அனுப்பி விட்டுருங்களேன். இதுதான் சமுதாயம் சத்தியத்தை சொல்லக்கூடிய ஆலிம்களுக்கு செய்யற சப்போர்ட். இப்ப நீங்க அனுப்பிட்டா அடுத்து குத்துபா ஓதணும்ல, அரபியில புக்கு படிப்பாங்கல்ல, குத்துபா ஓதணுமே, இது யாரு ஓதுறது? தொழு வைக்கணுமே, இது யார் தொழு வைக்கிறது? அடுத்த வாரத்துக்குள்ளார வேற ஆலிம்சா பார்த்துடலாம். அதான் அதுக்கு கியூல நிக்கிறாங்களே. ஒரு ஆலிம் சத்தியத்தை சொல்லி நீக்கப்பட்டு விட்டாலும் அடுத்த அந்த இடத்துக்கு இன்னொரு ஆலிம்சா போறார் என்று சொன்னால் அவர் சமூகத்தின் துரோகி, அவர் மார்க்கத்தின் துரோகி அவர். அது தனி விஷயம். சரி, இதெல்லாம் நடந்த எதுக்கு சொல்றேன்னு சொன்னா, ஃபஸ்தா பிமா துமர், அல்லாஹ் சொல்லிட்டா தெளிவா போட்டு சொல்லிடுங்கன்னு சொல்லிட்டு. அப்ப அதே போல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே எந்திரிச்சு நிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. காபால நிப்பாங்க, ஜபல் அபி குபைஸ்ல நிப்பாங்க, சஃபா மலை மேல நிப்பாங்க. எங்க பார்த்தாலும் நின்னு, மக்களே அல்லாஹுவை ஏற்றுக்கொள்ளுங்கள், லா இலாஹ இல்லல்லாஹ், சிலைகளை வணங்காதீர்கள், சிலைகளை வணங்காதீர்கள், மூட பழக்க வழக்கங்களை செய்யாதீர்கள். எந்த அளவுக்கு தெளிவுபடுத்துறாங்க தெரியுமா? நீங்க சொல்றீங்களே மர்ச்சி மர்ச்சி சொல்லுங்க ஆலிம்சான்னு சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு தெளிவுபடுத்துறாங்க தெரியுமா? முஸ்லீமுடைய ஹதீஸ் எடுத்து படிச்சு பாருங்க. இதை கேட்டு ஒருத்தர் கிராமத்துல இருந்து வராரு. இவரை நான் உண்டு இல்லைன்னு பாத்துறேன்னு சொல்லிட்டு வேகமா வராரு. இவர் தான் முகமதா? ஒரு பெரிய ஆள், வயசான ஆள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அப்ப எத்தனை? 43 வயசு தானே. 63 வயசுல மௌத்தா போகும் பொழுது தாடி நரைக்கல, தலை நரைக்கல, 14 முடிதான் மொத்தமே நரைச்சிருந்துச்சுன்னு சொன்னா எப்படி இருந்திருப்பாங்க? அதுவும் நபியாச்சே, 40 ஆண்களின் வலிமை கொடுக்கப்பட்டவராச்சே. அழகான அந்த அவர்களுடைய அந்த பண்பாடுகள் எல்லாம், அவர்களுடைய அந்த குணங்கள், அழகுகள் எல்லாம் அவங்கள போல ஒரு அழகு கிடையாது. அப்ப பார்த்துட்டு
மன் அன்த மா அன்த, நீ யாரப்பா நீ அப்படின்னு கேட்குறாப்புல. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அன நபியுன், நான் நபி அப்படிங்கிறாங்க. மா நபியுன், நபினா என்ன, அவர் ஹக்கீகத்தன அவர் யாரு? அர்ஸலனி அல்லாஹ் பஅஸனி அல்லாஹ், அல்லாஹ் என்னை அனுப்பி இருக்கிறார். அல்லாஹ் எதுக்குங்க உங்களை அனுப்புனா? பிமா பஅஸக, எதுக்கு அனுப்புனா அல்லாஹ் உங்களை? ஓ அப்படியா? பஅஸனி லிகஸ்ரில் அஸ்னாம், பஅஸனி லிகஸ்ரில் அஸ்னாம், பஅஸனி லிகஸ்ரில் அஸ்னாம் வதஅவத்தி நாஸி இலல்லாஹ் வஸிலத்தில் அர்ஹாம். என்னை அல்லாஹ் சிலைகளை உடைப்பதற்காக அனுப்பி இருக்கிறார். தாவா பணியினுடைய முதல் பணி என்ன? இந்த உயரமாக கட்டப்பட்டுள்ள கபர்கள் இருக்கா இல்லையா, இந்த ஜெண்டாக்கள் இருக்கின்றனவா இல்லையா, இவைகளை உடைக்க வேண்டும், இவைகளை தகர்க்க வேண்டும், இவர்களை பிடுங்கி போட வேண்டும். தெளிவா சொல்லுங்க. கேட்டாங்க, எதுக்கு அனுப்பும்? எப்படிப்பட்ட சிலை வணக்க வழிபாடுகாரரு, என்ன கோவத்தில் வராரு வாளோட. உட்காருங்க கொஞ்சம் பேசுவோம். எப்படி ஹிக்மத் அப்படியே பேசி, இஸ்லாம்ங்க அதை சொல்லுது, இஸ்லாம் மனைவியோடு நல்லபடியா நடந்து கொள்ளும்படி சொல்லுகிறது, அப்படி சொல்லுகிறது, இப்படி சொல்லுகிறது. கடைசியில் தௌஹீதே அங்கே கிடையாது. இது லா இலாஹ இல்லல்லாஹ்வை விட்டுட்டு எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிடாரு பயானு. ஆஹா, அலிம்சா என்ன அழகா பயான் பண்ணாரு பாருங்க. பயான் பண்ண பள்ளிவாசல் பக்கத்திலேயே தர்கா இருக்குது, அங்கே முஸ்லீம்கள் சுஜூது பண்ணிட்டு இருக்கிறாங்க. முஸ்லீம்கள் என்ற முஸ்லீம்கள், முஸ்லீம்கள் அல்ல. யார் ஒருத்தன் போய் கபருக்கு சுஜூது பண்ணிடுறானோ அவன் முஷ்ரிக். அவன் தாடி வச்சு அழகா தொப்பி போட்டு ஜுப்பா போட்டு தலப்பா கட்டியிருந்தாலும் சரி, அவர் முஷ்ரிக், அவர் ஒரு பூசாரி, அவர் ஒரு பூசாரி. கபர்களுக்கு பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு இந்த விளக்கு மாற்று வச்சுக்கிட்டு, அதாவது மயில் விளக்குமாறு, 2 விளக்குமாறு இருக்குது, ஒன்று தேங்காய் விளக்குமாறு, இன்னும் மயில் விளக்குமாறு, அதால செய்கிறாங்க. அவ்வளவுதான் வித்தியாசம். இந்த செய்கிறாங்களா இவங்கெல்லாம் யாரு? பூசாரிகள். இந்த கீழக்கிற ஊருக்கு பக்கத்தில் ஏதோ ஒரு தர்கா கூட இருக்குதான், ஏர்வாடின்னு சொல்லிட்டு. என்ன, தயவு செய்து போயிடாதீங்க அந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம். கபர்களை ஜியாரத்து பண்ணுறதா இருந்தால் ஊரில் உள்ள கபரை போய் ஜியாரத்து பண்ணுங்க. அங்கே போய் சலாம் சொல்லி அங்கே போய் மௌத்தை நினச்சிட்டு வாங்க. ஹைர், எதுக்கு சொல்ல வந்தோம்? அப்போ ஃபஸ்ட் அபிமா துமர், தெளிவாக சொல்லணும்னு சொன்னா பயப்படவே இல்லை. அவர் வந்து கேட்டார், எதுக்குப்பா உங்களை அனுப்புனான்லான்னு சொல்லிட்டு. சிலைகளை உடைக்கிறதுக்கு அனுப்புனா, லா இலாஹ இல்லல்லாஹ்வை சொல்றதுக்கு அனுப்புனா, உறவுகளை சேர்க்கும்படி அனுப்பினான். புரிஞ்சா? அப்போ தௌஹீதை சொல்லிட்டு ஷிர்க்க தடுத்து விட்டு அப்புறம் மற்றதை சொல்லுங்க. உடனே பிரச்சனைகள் வருது, முஸ்லீம்களுடைய எண்ணிக்கைகள் அதிகமாகுது, பல ஏழைகள் இஸ்லாத்துக்கு வர்றாங்க. அந்த சம்பவங்களெல்லாம் நீங்கள் ரஹீக்கில் நேரடியாக படிக்கலாம். இந்த நேரத்தில் இங்கே கொஞ்சம் பிரச்சனையும் ஆரம்பிக்குது. சத்தியம் வரும் பொழுது முதல்ல கொஞ்சம் பிரச்சனை. குறைஷிகளுடைய வம்புத்தனம், நிராகரிப்பு, எதிர்ப்பு, எல்லா விதமான அங்கே அநியாயங்களும் அரங்கேற்றப்படுகின்றன. ஏழை பலவீனமான முஸ்லிம்களுக்கு எதிராக முஸ்லிம்கள் அடிக்கப்படுகிறார்கள், துன்புறுத்தப்படுகிறார்கள், சுடு மணலிலே அவர்கள் தள்ளப்பட்டு பாறைகளை அவர்கள் மீது வைக்கப்படுகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அவர்களுடைய அரவணைப்பாளர் குறைஷிகளுடைய தலைவர்களாக இருந்தும் அவர்களும் அங்கே அச்சுறுத்தப்படுகிறார்கள். இந்த நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய அனுமதி பெற்று சொல்றாங்க, சரிங்க, ரொம்ப கஷ்டம் தாங்க முடியல, உங்களுடைய ஈமானை பாதுகாத்து கொள்வதற்காக நீங்க ஊரை விட்டு கூட போயிடுங்க, ஊரை விட்டு கூட போயிடுங்க. இன்ன அர்தி வாசிஅத்துன் வய்யாய ஃபஅபுதூன், அல்லாஹ் வசனத்தை இறக்கிட்டான். நபியே, நடிகார்களுக்கு சொல்லுங்கள், என்னுடைய பூமி விசாலமானது, என்னை வணங்குங்கள். எனக்கு பிரியமான பூமி மக்காவா இருந்தாலும் சரி, அங்க என்ன வணங்க முடியலையா, விட்டுட்டு போயிட்டே இருங்க, நான் பார்த்துக்கிற மக்காவை, நீங்க ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை. இன்னைக்கு சொல்றாங்கல்ல, என் பிறந்த ஊராச்சே விட்டுட்டு நான் எப்படி போறது? எங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த ஊர், அல்லாஹ்வுக்கு பிடிச்சமான ஒரு மக்காவை விட்டு அல்லாஹ் போக சொல்லிட்டான், பார்த்துக்கலாம், நான் பார்த்துக்கிறேன். அது ரப்பு யாரு? நீங்களா? இஸ்லாத்துக்கும் முஸ்லிம்களுக்கும் உலகத்துக்கு ரப்பு யாரு? அல்லாஹ். மாலிக் யாரு? அவன். கவலையப்படாதீங்க. ஹிஜ்ரத்து கடமை ஆயிருச்சா, முடியலையா, தௌஹீது நிலைநாட்ட முடியலையா, தொழுக விட மாட்டேங்கிறாங்களா, இஸ்லாமிய அடையாள சின்னங்கள் வெளிப்படுத்த முடியலையா, அந்த ஊர்ல நீங்க இருக்க வேணாம், போயிடுங்க அப்படின்னு பல முஸ்லிம்கள் போறாங்க. கொஞ்சம் பேர் போறாங்க, அப்புறம் கொஞ்சம் திரும்பி வராங்க. அடுத்து ரொம்பவும் தொந்தரவு தாங்க ஆரம்பிச்ச உடனே ஒரு பெரிய ஏற்பாடு நடந்து, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய தலைமையில 83 ஆண்களும் 19 பெண்களும் ஹிஜ்ரி 6ஆம் ஆண்டு ஹபஷாவுக்கு போறாங்க. போக விடாம தடுக்கிறதுக்கு பெரிய முயற்சி நடக்குது. ஆனா அல்லாஹ் நாடியது நடந்தது. கப்பல்ல ஏறி தப்பிச்சு போனாங்க. போனவங்களை ஹபஷால போய் கூட சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இங்க இருந்து அடுத்து ஆள் போட்டு அனுப்பி வச்சாங்க. ஆள் போட்டு
அவங்களுக்கு அதிகமான சொத்து செல்வங்களை எல்லாம் கொடுத்து ஹபஷா மன்னரை இந்த முஸ்லிம்களுக்கு எதிராக தூண்ட விட்டு அனுப்பி வைத்தார்கள். ஆனால் அதுவும் நடக்கலை. இவையெல்லாம் வரலாறுகள் ரஹீக்ல நீங்க படிங்க. இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையான நேரத்தில் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சில துன்பங்கள் ரொம்ப ஓவரா கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அபூஜஹல் கொண்டாந்து ஒட்டகத்தினுடைய அந்த அசுத்தத்தை போட சொல்றான். அபூஜஹல் வந்து ரசூல்லாவை மிதிக்க பார்க்குறான். பலவிதமான ரசூல்லாவையே கொலை செஞ்சல அந்த மாதிரியான ஒரு நிகழ்வுகளாக நடந்து கொண்டிருக்கும் பொழுது கடைசியில ஒரு பிரச்சனை நடக்குது. அந்த பிரச்சனைக்கு பின்னாடி ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்தை ஏற்றுக்கிறாங்க. ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாமை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஹம்சா இஸ்லாத்தை ஏற்ற அனைவரும் ஒரு மாசத்துக்குள்ளார அடுத்து உமரும் இஸ்லாமை ஏற்றுக்கொள்கிறார்கள். உங்களுக்கு தெரியும், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய இஸ்லாம் நபியினுடைய பிரார்த்தனையாக இருந்தது. எப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாமை தழுகினார்களோ, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் சொல்லுகின்றார்கள், நாங்களெல்லாம் பலவீனப்பட்டு கொண்டிருந்தோம். உமர் இஸ்லாமை தழுகினார், அல்லாஹ் எங்களுக்கு கண்ணியத்தை கொடுத்தான். அதுக்கப்புறமா வாடா பார்த்துரும், என்ன செய்யறேன்னு பார்த்துரும். பள்ளிவாசலில் போய் காபத்துல்லால போய் தைரியமாக தொழுதாங்க. இப்போ நீங்கள் சில பேர் போர்டு போட்டிருக்காங்க பாருங்க. இந்த போர்டெல்லாம் முதல்ல எடுக்கிறதுக்கு உண்டான ஒரு ஏற்பாடு செய்யணுங்க. சமுதாய தலைவர்கள்லாம் இங்கே இருந்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஏற்பாடு செய்யுங்க. சுன்னத்து வல் ஜமாத்தை தவிர யாரும் பள்ளிக்கு வரக்கூடாது. என்னங்க போர்டு இது? வன்னல் மசாஜித் லில்லா, மஸ்ஜிதுகள் அல்லாஹ்வுக்கு சொந்தம். ومن أظلم ممن منع مساجد الله أن يذكر فيها اسمه وسعى في خرابها. அல்லாஹ்வுடைய பள்ளியில திக்ர் செய்ய விடாம தடுக்கிறவனை விட அநியாயக்காரன் யார்? எழுதி போட்டு வச்சிருக்கிறாங்க. தொப்பி போடாம வராத, விரலாட்டினா வராத, நெஞ்சுக்கு மேல கை கட்டினா வராத. முன்னாடிலாம் 4 மதுஹபை பின்பற்றக்கூடிய சுன்னத்து வல் ஜமாத் வரலான்னு போட்டிருந்தாங்க. இப்போ எப்படி தெரியுமா? ரொம்ப விவரமா 4 மதுஹபுகளில் ஒரு மதுஹபை குறிப்பாக பின்பற்றுபவர்கள் தான் வர வேண்டும். இப்படி காபத்துல்லால போய் போர்டு எழுதி போட்டால் சவுதி அரசாங்கம் என்ன செய்வீங்க? ஆமீன் சத்தமாக சொல்கிறவங்களும் நெஞ்சுக்கு மேலே நெஞ்சுக்கு மேலே கை கட்டுறவங்களுக்கு தான் ஹஜ்ஜுக்கு வரணும்னு சொல்லி சவுதி அரசாங்கம் சொன்னால் விட்டு ஒத்துப்பீங்களா? நீங்கள் ஒத்துப்பீங்களா யாராவது? அப்போ அல்லாஹ்வுடைய வீடு காபத்துல்லா தானே எல்லா மஸ்ஜிதுக்கும் முன்னுதாரணம். அதுலேருந்து தானே மற்ற மஸ்ஜிதுகள் எல்லாம். அது மட்டும் பொதுவாக இருக்கணும். நீ கபருக்கு சுஜூது பண்ணாலும் எனக்கும் விசா கிடைக்கணுங்கிற முஷ்ரிக்கு உனக்கு விசாவே கொடுக்கக்கூடாது. முதல்ல முஷ்ரிக்கு நீனே உனக்கு விசாவே கொடுக்கக்கூடாது. முதல்ல நீ அங்கே ஹஜ்ஜுக்கு வரணும் வர்ற, உன் பள்ளிவாசலில் தௌஹீதை பேணக்கூடிய நாங்கள் தொழுக வர்றதுக்கு போர்டு போட்டு வச்சிருக்கிறேன். நீனு யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் எவ்வளோ பெரிய அநியாயம், அக்கிரமங்கள். தொழுகிறாரா? தொழுக விடுங்க அவரை. அவர் தொப்பி போடல, தொப்பி போட்டாருன்னு விசாரிக்கிறது யாரு? அல்லாஹ் விசாரிப்பான். விரல் ஆட்டுறாரு, ஆட்டல, அது தப்பா ரைட்டான்னு விசாரிக்கிறவன் யாரு? அல்லாஹ் விசாரிப்பான். விசாரணையாளர் நீங்கள் அல்ல. அல்லாஹ் என்ன சொல்றான்? இன்னமா அன்த முதக்கிர் லஸ்த அலைஹிம் பிமுஸைத்திர் இல்லா மன் தவல்லா வ கஃபர் ஃபயுஅذிபுஹு அல்லாஹுல் அஸாபுல் அக்பர். அல்லாஹ் பார்த்துப்பான். சரி, நீங்க விசாரிக்க முடியாது. பள்ளிவாசலில் லைட்டை உடைக்கிறான், டியூப் லைட்டை உடைக்கிறான், ஃபேனை உடைக்கிறான், என்ன ஹவுஸில் கல்லை தூக்கி போடுறான், வர்றவங்களை தள்ளி விடுறான்னா அது தடுங்க. அவன் தொழுதுட்டு அல்லான்னு போயிட்டு இருக்கிறான். எப்போ போனா என்ன? சலாம் கொடுத்ததுக்கு பிறகு எப்போ போனா என்ன? எத்தனையோ பேர் சுன்னத் தொழுவாம போறீங்க, கழுத்தை பிடிக்கிறீங்களா? எத்தனையோ பேர் கையிலேயே கரண்டை காலிக்கீழே கட்டிக்கிட்டு வர்றான். எத்தனையோ பேர் பொம்பளை மாதிரி முகத்தை வச்சுக்கிட்டு வர்றான், தாடியை ஷேவ் பண்ணிக்கிட்டு. அவனெல்லாம் கொண்டாந்து பள்ளிவாசலுக்கு முன்னாடி உட்கார வச்சுக்கிறீங்க. வட்டி வாங்குறவனும் பள்ளிவாசலில் உட்காந்துருக்கிறான், கடத்துறவன் உட்காந்துருக்கிறான், ஏமாத்துறவன் உட்காந்துருக்கிறான், ஊருக்கு மோசடி பண்ணவன் உட்காந்துருக்கிறான், எல்லாம் பள்ளிவாசலில் உட்காந்துருக்கிறான். லா இலாஹ இல்லல்லாஹ் ஒழுங்கா சொன்னவன் மட்டும் பள்ளிக்கு வரக்கூடாது. சரியா? இப்ப பிரச்சனை எப்படி ஆரம்பிக்குது? நெருக்கணும், எப்படியாவது இவங்களை நெருக்கணும். ஊரை விட்டு ஒதுக்கி வச்சுறாங்க. வைக்கிறாங்களா இல்லையா? இன்னைக்கு கபருஸ்தான்ல இடம் கொடுக்க மாட்டேங்கிறான். கபருஸ்தான்ல இடம் கொடுக்க மாட்டேங்கிறான். அந்த மாதிரி ஒரு பிரச்சனை பாருங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தௌஹீதை சொன்ன காரணத்தினால காபத்துல்லால சிலையை வணங்காதப்பா, சிலையவே வணங்காதப்பா, அல்லாஹ்வை தவிர எதையுமே வணங்காதப்பா, எல்லாத்தையும் தூக்கி போட்டு உடப்பா அப்படின்னு சொன்ன உடனே பிரச்சனை அதிகமாகி என்ன செஞ்சாங்க? இனி இவரை எல்லாவற்றையும் செஞ்சு பார்த்தாச்சு, ஒன்றும் முடியல, இனி இவனோட பட்டினியா சாவடிச்சாதான் வழின்னு சொல்லிவிட்டு இங்க எல்லா ஹாஷிம் குடும்பத்தெல்லாம் காலி பண்ணப்பா அப்படின்னு சொல்லி ஊர் நோட்டீஸ் போட்டு எல்லாத்தையும் காலி பண்ணி காபாவுக்கு பக்கத்துல ஒரு மலை, அந்த மலைக்கு பக்கத்துல இன்னொரு மலை, அந்த ரெண்டுக்கு இடையில உள்ள இடம். இன்னைக்கு அந்த மலையே அபு தாலிபு மலை, அபு தாலிபுடைய கனவா என்று அறியப்படுகிறது. அபு தாலிபு அவரோட சேர்ந்த ஹாஷிம் குடும்பம் முஸ்லீமா இருந்தாலும் காஃபிரா இருந்தாலும் சரி, நீ காஃபிரா இருந்தாலும் முகமது எங்கள்கிட்ட ஒப்படைச்சாதான் நீ நம்மாள், இல்லைன்னு சொன்னா நீ நம்மாள் கிடையாது அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் கொண்டு போய் அந்த கணவாய்க்கு இடையில வச்சு தள்ளி பூட்டி விட்டாங்க. எதுவுமே பண்ணக்கூடாது, எதுவுமே செய்யக்கூடாது.
என்ன செய்யக்கூடாது? வியாபாரம் செய்ய முடியாது, கொடுக்கல் வாங்கல் செய்ய முடியாது, விற்க முடியாது, வாங்க முடியாது, எந்த சாப்பாடும் போக முடியாது. ஏதோ ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு கொஞ்சம் சொத்து இருந்துச்சு, அதோடு அவங்க போனாங்க. அதை வச்சு அவங்க அங்கே உள்ள முஸ்லீம்களுக்கு ஏழைகளுக்கு பங்கு வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதுவும் தீர்ந்து போச்சு. எப்போ ஆரம்பிக்கிறது? அதாவது ரசூலுல்லாஹ்வுடைய அந்த நபித்துவத்தின் 7வது ஆண்டுல ஆரம்பிக்கிறது. 3 வருஷங்க. அல் ஹிசார், பைகாட். அந்த ஊர் ஒதுக்கி வைக்கிறது, பைகாட் வேலைலாம் யார் வேலைன்னு தெரிஞ்சுக்கங்க. இதுல இருந்து காஃபிர்கள் வேலைன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. காஃபிர்களை கூட முஸ்லீம் ஊர்ல ஒதுக்கி வைக்க கூடாது, தெரியுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் மனித நேயத்தின் அடிப்படையில் என்ன கடமைகளை செய்ய வேண்டுமோ அதை செய்யுங்கன்னு சொல்றாங்க. தன்னுடைய குறைஷி குலத்தை பார்த்து சொல்கிறார்கள், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், மறுமையில் நான் உங்களுக்கு பலனளிக்க முடியாது. இல்லா அன்னலி பிக்கும் ரஹிமன் சஅபுல்லுஹா பிபலாலிஹா, எனக்கும் உங்களுக்கும் இரத்த உறவு இருக்கிறது, அதை நான் பசுமையாக வைத்துக் கொள்வேன், அதை நான் நனைத்துக் கொள்வேன் என்று சொல்கிறார்கள். அல்லாஹ் அக்பர். அப்படி இருக்கும்போது ஒரு முஸ்லீமை ஊரை விட்டு ஒதுக்கி வச்சா கபருஸ்தானில் இடம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அன்னைக்கு ஒரு ஃபோன் வருது. என்னப்பா ஃபோனு? இஸ்லாத்துக்கு வந்த ஒரு முஸ்லீமான மனிதன், புதுசாக இஸ்லாத்துக்கு வந்தவர், அவருடைய குழந்தைய பக்கத்தில் இங்கே தான் திருநெல்வேலிக்கு பக்கத்தில் கபருஸ்தானில் அடக்க விட மாட்டேன்ட்டாங்க. ஜி, உங்களுக்குலாம் நாங்கள் இடம் கொடுக்க மாட்டோம். என்ன பின்னணி? இன்னைக்கு குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் இருக்கவங்க தானே மாற்று மத மக்களுக்கு இஸ்லாத்து சொல்றாங்க. அதனால இஸ்லாத்துக்கு வந்தவர் அந்த மக்களோட இருக்கிறாரு. அதனால உன்னுடைய பிள்ளைக்கு கபருஸ்தான்ல இடம் கிடையாது. 4 ஊர் சுத்தி கடைசியில் ஒரு ஊர்ல, அதுவும் கபருஸ்தானுடைய ஒரு ஓரத்தில் என்னென்னமோ கண்டிஷன்லாம் எழுதி வாங்கிட்டு அடக்க விட்டாங்க. இந்த நிலைமையா இருக்கு இன்னைக்கு முஸ்லீம்களுடைய நிலைமை. சரி வாங்க, அப்போ பெரிய பிரச்சனை ஆகிப்போடு. பசி, பட்டினி, பஞ்சம், கடுமையான ஒரு சூழ்நிலை. அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகின்றார்கள், என் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நினைத்து பாருங்கள், இன்று அல்லாஹ் நமக்கு கொடுத்துள்ள வசதியான சூழ்நிலைகளை. இந்த வசதியில இருந்து கொண்டும் அல்லாஹ்வை தெரியவில்லை, நபியை தெரியவில்லை, இந்த மார்க்கத்திற்காக ஏதாவது நம்ம பணி செய்யவில்லை என்று சொன்னா அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்படி செய்கிறவனை விட ஒரு கேடு கட்டவன் யாரும் இருக்க மாட்டான். அப்ப என்ன செய்யறாங்கன்னு அப்துல்லா இப்னு மஸ்ஊத் சொல்லுகின்றார்கள், புதை குழிகளுக்கு சென்று அல்லது பல இடங்களுக்கு சென்று அங்க செத்து போன மிருகம் ஏதாச்சும் கிடக்கும் பாருங்க, அதனுடைய எலும்புகளை எடுத்து அதில் ஒட்டி இருக்கின்ற சதைகள் ஏதாவது இருக்குதான்னு சப்ப ஆரம்பிச்சிட்டோம். அந்த தோல்களை எடுத்து நாங்கள் கடித்து சப்ப ஆரம்பித்து விட. அப்படிப்பட்ட பசி, பட்டினி, பிள்ளைகளின் அழு குரல்களை எல்லாம் அந்த மலைக்கு அப்பால் இருந்து கேட்டார்கள். அந்த அளவுக்குண்டான பைகாட். அப்போ பிரச்சனை பெருசா தெரிஞ்ச உடனே சில நல்ல மக்கள் தயாராகிறாங்க. ஆகி ஒரு முடிவு பண்றாங்க. அடுத்த நாள் அந்த பத்திரத்தை கிழிக்கிறதுக்கு முடிவு பண்றாங்க. அங்கேயும் ஒரு பெரிய ஒரு முஜிசாவை எல்லாம் நடத்தி காட்டுகின்றான். ரஹீக்ல அதை பார்க்கலாம். எல்லாரும் வர்றாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாரையும் கூப்பிடுறாங்க. அப்ப குறைஷிகள் அந்த முக்கியமான தலைவர்கள் எல்லாம் சேர்ந்து இந்த பத்திரத்தை கிழிக்கணும், இது ரொம்ப அநியாயமான பத்திரம்னு சொல்லும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்க கிழிக்கிறதுக்கு முன்னாடியே அல்லாஹ் அதை கிழிச்சிட்டான் அப்படிங்கிறாங்க. எங்க பூட்டி வைக்கப்பட்டுள்ள பத்திரம்? அது காபத்துல்லாஹ்க்குள்ளார பூட்டி வைக்கப்பட்டிருக்கிற பத்திரம். இப்படிப்பட்ட ஆதாரங்கள். اقتربت الساعة وانشق القمر وإن يروا آية يعرضوا ويقولوا سحر مستمر. இவ்வளவு அத்தாட்சிகளை பார்த்தாலும் சரி சூனியம் என்று சொன்னார்கள். கேடுகட்ட ஒரு உள்ளம் பூட்டு போடப்பட்டவன் இப்படித்தான் சொல்வான். யாருக்குமே தெரியாது. சாவி அவங்க வச்சிருக்கிறாங்க, அவங்க திறந்தாதான் உண்டு. அப்ப கடைசியில திறந்து பார்த்தா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கரையான அதன் மீது சாட்டி, அல்லாஹ் என்று எழுதப்பட்ட இடத்தை தவிர, அல்லாஹ் என்று எழுதப்பட்ட இடத்தை தவிர எல்லா இடங்களையும், ஒப்பந்தத்தின் அம்சங்கள் எழுதப்பட்ட எல்லா இடங்களையும் சுத்தமாக கரையான் தின்றிருந்து அப்படியே ஒட்டிக்கிட்டு தான் இருக்குது. சுப்ஹானல்லாஹ். கிழிக்கிறதுக்கே வேலை இல்லாமல் அல்லாஹ் ஆக்கிட்டான். கடைசியில் அதோட முடியுது. அப்ப இந்த மாதிரி இந்த ஒதுக்கி வைப்பு 3 ஆண்டுகள் தொடர்கின்றன. கணவாயிலிருந்து வெளியே கொண்டு வர்றாங்க. அப்பதான் கொஞ்சமா நிம்மதியின் காற்றை அவர்கள் சுவாசிக்கிறார்கள். ஆனா அடுத்த பிரச்சனை என்ன? ஆமுல் ஹுஸ்ன், துக்க ஆண்டு என்ற ஒரு துயர ஆண்டு, ஒரு கவலை ஆண்டு ஆரம்பிக்கிறது. அங்க என்ன முதல் பிரச்சனை, முதல் சம்பவம் நடக்கின்றது? கரெக்டா வெளியாகி வந்த 6 மாசத்துல அபூ தாலிப் இறந்து விடுகிறார். ரசூலுல்லாஹிற்கு அரணாக பாதுகாப்பு கோட்டையாக இருந்த அபூ தாலிப் இறந்து விடுகிறார். அந்த துக்கத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்து கொண்டிருக்க
சரியாக 2 மாதங்கள் கழித்து ரமதான் மாசத்துல தன்னுடைய 65வது வயதிலே நம்முடைய தாய் அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட்டு பிரிகிறார்கள். அவர்களும் இறந்து விடுகிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் பல மனைவிகளை கட்டினேன், பல மனைவிகளை திருமணம் செய்தேன், ஹதீஜாவை போன்று எனக்கு யார் இருப்பார்கள்? தன் சொத்திலே செல்வத்திலே தன்னை சேர்த்து கொண்டார். நான் துக்கப்பட்ட போது எனக்கு மகிழ்ச்சியூட்டினார், என்னை ஆதரித்தார், அரவணைத்தார். இன்னைக்கு ரொம்ப பெண்கள், பணக்கார பெண்கள் எங்கேயாவது தங்களை விட கொஞ்சம் வசதி கம்மியில கல்யாணம் முடிச்சுட்டாங்கன்னா அந்த கணவன் படுற அதாபு உலகத்துல நரகத்தையே பார்த்துருவார். எப்படிங்க? கொஞ்சம் வசதி கம்மியான இடத்துல மாப்பிள்ளை வசதி கொஞ்சம் அதிகமா உள்ள பொண்ணு வீட்டுக்கு எப்படியாவது ஒரு தர்ம சங்கடமான நிலைமை, இவருக்கு தர்ம சங்கடமோ குடும்பத்துக்கு தர்ம சங்கடமோ அல்லது இப்படி ஒரு இழிச்சவாய மாட்டினா தான் நமக்கு சும்மா இருப்பான் அப்படின்னு ஒரு திட்டமோ ஏதோ ஒரு வகையில உள்ளார போயிட்டான்னா அந்த வீட்டுல உள்ள நாயை விட செருப்பை விட அவன் கேவலப்பட்டு ஒவ்வொரு நாளும் உள்ளத்திலேயே அழுது அழுது புழுங்கி புழுங்கி அவன் மௌத்தா போயிட மாட்டாமா, இதை விட்டு ஒண்ணு இவளோ அல்லது நம்மவோ. இப்படி அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை இன்று பல பெண்கள் ஏற்படுத்துகிறார்கள். அவர்களெல்லாம் அன்னை ஹதீஜாவை பார்த்து பாடம் பெற வேண்டும், படிப்பினை பெற வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னை ஹதீஜாவை மணம் முடிக்கும் போது, ஹதீஜாவோ எத்தனையோ 1000 திர்ஹங்கள் தீனார்களுக்கு சொந்தக்காரர். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோ உடுத்திய ஆடையை தவிர எதற்கும் சொந்தமற்றவர். உடுத்திய ஆடையை தவிர அவர்களுக்கு எதுவும் இல்லை. ஆனா எப்படி நேசித்தார்கள், எப்படி பணிவிடை செய்தார்கள், எப்படி அரவணைத்தார்கள். இதுவல்லவா ஒரு பெண்ணுடைய பண்பு. இப்படிப்பட்ட ஒரு பெண் அல்லவா முஸ்லிமான பெண். இன்னைக்கு பல பெண்களை பார்க்கிறோம், ரொம்ப தக்குவாவா தொழுவாங்க, குர்ஆன் ஓதுவாங்க, திக்ரு செய்வாங்க, எல்லாம் இருக்கும். ஆனா கணவன் விஷயத்துல மட்டும் நீயா நானான்னு பார்த்துருவோம். பிரஸ்டீஜ் பார்ப்பாங்க, கணவனுக்கு வேலை செய்யறதா, அவர் சொல்லி நம்ம கேட்கறதா. நான் எவ்வளவு பெரிய டிகிரி ஹோல்டரு, எங்க அத்தா எவ்வளவு பெரிய பிசினஸ் மேனு, இவர் சொல்லி நான் என்ன கேட்கறது? நடக்குதா இல்லையா? நடக்குதா இல்லையா? சமூகத்திலே பல திருமண முறிவுகளின் மூல காரணங்களை தோண்டி பார்த்தால் பிரஸ்டீஜ் ப்ராப்ளம். என்ன ப்ராப்ளம்? இவர் என்ன ஏசுறாரு, இவர் என்ன கண்டிக்கிறாரு. தப்பு செஞ்சா கண்டிக்கிறது தப்பா? தப்பு செஞ்சா கண்டிக்கிறது தப்பா? கணவன் மனைவியை ஏவினால் தப்பா? கணவன் மனைவியை ஏவினால் அவள் கட்டுப்படுவாள் என்று நல்ல பெண்ணுக்கு இலக்கணம் சொல்கிறார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனா இங்க என்ன நடக்குது? இங்கேயும் சில அழைப்பாளர்கள், மனைவியை ஏவவே கூடாது, கணவன் மனைவினா அதுக்கு மட்டும்தான். எந்த முட்டாள் சொன்னா உனக்கு இது மார்க்கத்தை? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ் சொல்கிறான், ஃபஸ்ஸாலிஹாத்து கானிதாத்துன் ஹாஃபிதாத்துன் லில் கைபி பிமா. சூரா நிசாவுடைய 34வது வசனம். நல்ல பெண் யார் என்றால் கணவனுக்கு கட்டுப்படுபவன். எப்படிப்பா கட்டுப்படுவா? ஏவுனா தானே கட்டுப்படுவா. கட்டுப்படுறாளா இல்லையான்னு தெரிய முடியும். ஏங்க, கட்டளை போட்டால் தானே, ஏவினால் தானே, செய்யாதே செய் என்று சொன்னால் தானே கட்டுப்படுகிறாளா இல்லை என்றால் என்ன தெரியும்? புர்கா போட்டா கட்டுப்பட்டான்னு தெரியுமா? 5 வேளை தொழுதுட்டா அல்லாஹ்க்கு கட்டுப்பட்டான்னு தெரியும். கணவனுக்கு கட்டுப்பட்டாளா இல்லையா என்றால் எப்பொழுது தெரியும்? கணவன் ஏவ வேண்டும், விளக்க வேண்டும், அப்போதான் தெரியும். அப்ப ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா இறந்த போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப கவலைப்பட்டாங்க. எப்படி கவலைப்பட்டிருப்பார்கள்? இவ்வளவு ஒரு பாசமான மனைவி துன்யால இருக்காங்களா யாராவது? அதற்கு அடுத்து 2வது ஒரு ஹதீஜா கிடையாது. ஹதீஜா என்று பெயர் வைத்தவர்கள் எத்தனையோ 1000. ஆனால் ஹதீஜாவின் குணத்தை கொண்டவர், அந்த குணத்தின் சில வெளிச்சங்களை, சில வெளிப்பாடுகளை, லமஹாத் என்று சொல்வார்கள், அதனுடைய சில தோற்றங்களை கொண்ட ஒரு பெண் இந்த சமுதாயத்தில் வந்துட்டாங்க கூட போதும், அல்ஹம்துலில்லாஹ், இஸ்லாம் வெளிச்சமாயிடுங்க. அப்படிப்பட்ட பெண்களாக நீங்கள் உருவாக்குங்கள். உங்களுடைய பிள்ளைகளை முதல்ல உருவாக்குங்க. அப்பதான் உங்க பிள்ளைக்கு அப்படி ஒரு ஹதீஜா கிடைப்பான். உங்க சகோதரி அப்படி உருவாக்குங்க. அப்பதான் உங்க அண்ணன் தம்பிக்கு அப்படி ஒரு ஹதீஜா கிடைப்பாங்க. இவர் என்ன செய்வாரு? தான் பிள்ளைய தருதலையா விட்டுருவாரு, தான் அக்கா தங்கச்சியை தருதலையா விட்டுருவாரு. ஆனா தனக்கு மட்டும் நல்ல சாலிஹா தக்குவா உள்ள ஹதீஜா ஒண்ணு கிடைக்கணும்னு நினைப்பாரு. எப்படி? தான் மகளை வளர்க்க மாட்டார் அப்படி. ஆனா தான் மகனுக்கு மட்டும் தஹஜ்ஜுத் தொழுகிற ஒரு பொண்ணு வேணும். இங்க இவ மக சுபுயே தொழாம தூங்கிட்டு இருப்பான். எப்படி?
இவர் மக சுபுகே தொழுகாம தூங்கிட்டு இருப்பா. இவர் மகனுக்கு மருமக எப்படி கிடைக்கணுமா? தஹஜ்ஜுத் தொழுகிறவ கிடைக்கணுமா? இங்க இவர் மக புர்கா போடாம ஹிஜாபு போடாம எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருப்பா. வர்ற பொண்ணு மட்டும் ஹிஜாபு போட்டு வீட்டு ரூம்லயே இருக்கணுமா? அது என்னையா ரெண்டு கண்ணு உனக்கு? இந்த ரெண்டு கண்ணு ரெண்டு மாதிரி பாக்குறதுக்கா? யோசிச்சு பாருங்க, என்ன சமூகத்தில் இப்படி முரண்பாடான நிலைமை. உங்கள் மகளை அப்படி உருவாக்கினால் உங்களுக்கு மருமகளாக வருபவள் அப்படி வருவாள். எல்லாம் அப்படித்தான். அங்க இருந்தாலும் கனெக்ஷனை பண்ண முடியும். நம்ம மருமகளை நம்ம வீட்லயே செய்ய முடியும்? செய்ய முடியாது. உன் மகளை நீ உருவாக்கினால் அவள் மருமகளாக அங்கே மாறுவாள். அவர் மகளை உருவாக்கினால் உனக்கு மருமகளாக வருவாள். இதுதானங்க எக்ஸ்சேஞ்ச் தானங்க லைஃப். சரி, அடுத்து போவோம். அப்ப பிரச்சனை என்ன? ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா இறந்தவுடன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப கவலை நினைச்சுலாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஜாவை பத்தி பேசியிருக்கிறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு கொஞ்சம் கோபம் கூட வந்துச்சு. கொஞ்சம் வருத்தம், என்ன எப்போ பார்த்தாலும் ஹதீஜாவை பற்றியே பேசுறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு அவளை போன்று யாரும் எப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஜாவை நேசித்தார்கள் என்று சொன்னா, ஹதீஜாவுடைய ஃப்ரெண்டு வந்துட்டா கூட எத்தனை வருஷம் கழிச்சு மதீனால போய் இங்க ஒரு இங்க ஒரு 3 வருஷம், அங்க போய் ஒரு 8-9 வருஷம் கழிச்சு கூட மக்கால இருந்து ஹதீஜாவுடைய ஒரு தோழி வந்த உடனே தான் போச்சிருந்த போர்வையை விரிச்சு அவங்கள உட்கார வச்சு அவங்களுக்கு ஹிதுமத்து பண்ணி அனுப்புறாங்க. ஆயிஷாவுக்கு ஒரே, இந்த கிழவிக்கு இப்படி கண்ணியமா? எப்படி? அவங்களுக்கு தெரியாது. அவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு வயதான மூதாட்டி கிழவி. நம்ம மூதாட்டின்னு கண்ணியமா சொல்றேன். நம்மளை பொறுத்த வரைக்கும் அவங்க சஹாபி, அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு வயசான. இந்த கிழவிக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் போர்வையை கீழே போட்டு உட்கார வச்சாங்களா? சொல்றாங்க, ஆயிஷா உனக்கு தெரியுமா, அவள் என்னுடைய மனைவி ஹதீஜாவுடைய தோழி ஆயிற்று. அல்லாஹ் அக்பர். அப்ப நீங்களும் உங்களுடைய மனைவியை கண்ணியப்படுத்த தெரிஞ்சுக்குங்க. அவர்களுடைய நட்புகளை, உறவுகளை, அவர்களுடைய பழக்க வழக்கங்களை கண்ணியப்படுத்த தெரிஞ்சுக்குங்க. அப்ப இந்த ஒரு மாதிரியான கவலையில் இருக்கும் பொழுதுதான், கவலையே பட்டுக்கிட்டு சும்மா உட்காந்துடலாமா? யாருமே அப்படி உட்காரக்கூடாது. எவ்வளவுதான் நல்ல மனைவியா இருந்தாலும், என் மனைவி மௌத்தா போயிட்டா அவளை நினைச்சுக்கிட்டே நான் இருந்துருவேன் நீங்க நினைக்க கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தாங்களா அப்படி? அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தனை வயசு? எத்தனை வயசு? 50 வயசாச்சு. 50. ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா மரணிக்கும் போது அவங்களுக்கு வயசு எத்தனை? ஏற்கனவே டிஃபரன்ஸ் எவ்வளவு? 25, 40, 15 வயசுல டிஃபரன்ஸ் ஓடிக்கிட்டு இருக்கு. அப்படி இருந்து அவ்வளவு நேசத்தோட அத்தனை பிள்ளைங்களை பெற்று வளர்ந்தாங்க. 50 வயசுல கல்யாணம் பண்ணா என்ன சொல்லுவாங்க? என்ன சொல்லுவாங்க? நல்லவன்னு சொல்லுவாங்க. நல்லவங்க என்ன சொல்லுவாங்க? நல்லவர்கள் இவர் நல்லவர் என்று சொல்வார்கள். ஒழுக்கம் கெட்டவர்கள் குற்றம் பேசுவார்கள், குறை பேசுவார்கள், தூற்றுவார்கள். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்போ ஒரு பெண்ணை தேர்ந்தெடுக்கிறாங்க. அங்கேயும் பாருங்க சோதனைகள். அப்பையும் சௌதா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹை விட மூத்தவர்களாக தான் இருக்கிறாங்க. அதுவும் ஏற்கனவே விதவையானவர்கள். அதுவும் எப்படிப்பட்ட விதவை? தன்னுடைய நேசர்களில், நண்பர்களில், சஹாபாக்களில் ஒருவருடைய மனைவியாக இருந்தார் அவர். அப்ப அந்த பெண்ணு, அதுவும் சௌதா யாரு? முதல்ல இஸ்லாமை ஏற்றுக்கொண்ட அந்த மூத்த தியாகிகளிலே ஒருவர். அப்ப இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில அவருக்கு இப்ப 65 வயசா இருந்தா என்ன, 70 வயசா இருந்தா என்ன, அவருக்கு ஆறுதல் கொடுக்க வேண்டும், அவரை அரவணைக்க வேண்டும். இன்னொருத்தன் தலையில கட்டி வைக்கிறதா? நீங்க அப்படித்தான் செய்வாங்க. ஏழை பொண்ணு, எத்தீமான பொண்ணு, உள்ளாத பொண்ணு யாரும் வந்துச்சுன்னு சொன்னா, இன்னொருத்தன் யாராவது கண்ணு தெரியாதவன், கை இல்லாதவன் இருக்கானா அவன் தள்ள கட்டி வைப்பாங்க. இவ பொண்ணுக்கு மாப்பிள்ளைக்கு மட்டும் நல்ல பணக்கார இடமா வேணும். எப்படி? புரியுதா உங்களுக்கு? என்ன செஞ்சாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? இதுவல்லவாங்க தியாகம். நீங்கள் செய்து காட்டுங்கள். நீ தியாகத்தை பத்தி பேசுறியா? முதல்ல நீ தியாகத்தை செஞ்சு காட்டு. உன் குடும்பத்திலே நீ புரட்சியை ஏற்படுத்தி காட்டு. என்ன செஞ்சாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? தான் முடிச்சுக்கிட்டாங்க. இனிமே அடுத்து யாராவது ஒரு விதவை கைவிடப்படுவாளா சமூகத்துல? எங்க நபிய தன்னை விட இத்தனை வயசு மூத்த உள்ள ஒரு பெண்ணு, அதுவும் கருப்பா உள்ளவங்க, உடம்பு வேற குண்டா உள்ளவங்க, சௌதா ரலியல்லாஹு அன்ஹா, அப்படி அவர்கள் ஆதரித்தார்கள்னா நம்ம அப்படித்தானே செய்யணும். தலைவர் எவ்வளியோ அவ்வளிதானங்க தொண்டனும் போவான். சரி, இதெல்லாம் அடுத்த விஷயங்கள். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சௌதா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை ஷவ்வால் மாசத்துல மனம் முடிச்சுக்கிட்டாங்க. அதே ஆண்டுல பாருங்க, மனிதன் கவலையாக இருந்தாலும் துக்கமாக இருந்தாலும் இந்த உலகத்திலே அல்லாஹ் நிர்ணயித்த விதிகளை
நடத்தி கொண்டு தான் இருக்கணும். முஸ்லீம்கள் அப்படித்தான் இருப்பாங்க. காலையில மூத்தா போயிட்டாங்க, அன்னைக்கு சாயந்தரம் வீட்டுல கல்யாணம் வச்சிருந்தாங்க, ஓ மூத்தா போயிட்டாரா, கல்யாணம் எப்படி வைக்கிறது? காஃபிர்களுடைய பழக்கம் அது. அது மௌத்து, அது ஒரு தனி சப்ஜெக்ட். இது கல்யாணம், இது ஒரு தனி சப்ஜெக்ட். அவ்வளவுதான். ரெண்டு நிலைப்பாடுகளையும் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் அப்படியே அழகா சால்வ் பண்ணிட வேண்டியதா, சமப்படுத்திட வேண்டியதா. அடுத்து துல்காதாவின் மாதத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கட்டளை கொடுத்தான், சரி கொஞ்சம் ரொம்ப தூரம் போய் இஸ்லாத்தை பரப்பி பாருங்க. அப்பதான் தாயிஃபுக்கு போறாங்க. தாயிஃபுக்கு அவர்கள் போகிறார்கள். அங்க என்ன நடக்குது, வரலாற்று விவரங்கள், ரொம்ப விவரங்கள். எவ்வளவு பெரிய சோதனை வாழ்க்கையில. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் அன்னை ஆயிஷா கேட்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே, உங்கள் வாழ்க்கையிலேயே மிக ஒரு துக்கமான நாள் உங்களுக்கு நினைவுக்கு இருக்கிறதா? நான் கேள்வி பாருங்க, கஷ்டமான நாள் உங்க வாழ்க்கையிலேயே. உஹது போர்ல கேட்குறாங்க, உஹது போருக்கு பின்னாடி ஏன்னா பல்லு உடைஞ்சிருச்சு, நெத்தி உடைந்து விட்டது, கேட்குறாங்க ஒரு பெரிய ஒரு துக்க நாளை சந்தித்திருக்கிறீர்களா? அப்போ சொன்னார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஆயிஷா ஆயிஷா உன் கவுமு தாயிஃப்ல பண்ண அதாப விடவா? உன் கவுமு அதாவது அரபுகள், ஹவாசின் எல்லாம் மேலே போனா ஒரே பிரிகிறவங்க, அந்த ஹவாசின் தகீஃபும் தாயிஃப்ல பண்ணாத கொடுமையா? 14 நாள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்குறாங்க. 14 நாள் அடி விழுவுதுங்க. கடைசி நாளுடைய அடிதான் மோசமான அடி. இனி ஊர்லயே வைக்கக்கூடாது என்று இருபுறத்திலும் சிறுவர்களையும் குண்டர்களையும் நிக்க வச்சு ரசூலுல்லாஹ்வை ஓட விட்டு அடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க கல்லால. நிலைமை என்ன ஆகுது? அவர்களுடைய ஹுஃப் மோஜா ரத்தம் உறைந்து அடுத்து ஒழு செய்யறதுக்கு கழட்ட முடியல. அந்த அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மேனி இரத்தக்கரையாக்கப்படுகிறது. அல்லாஹ் சும்மா இருப்பானா? அல்லாஹ் இறக்கிட்டா வானவர்கள். அதெல்லாம் வரலாற்று நிகழ்வுகள், நிறைய பயான்களை நீங்க கேட்டுக்கலாம். அப்போ பல கோத்திரங்களுக்கு இஸ்லாம் அறிமுகப்படுத்துறாங்க. அதுக்கு பின்னாடி நடக்கிற சம்பவங்கள். அப்ப ஹிஜ்ரி நபித்துவத்தினுடைய 11வது ஆண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரி பார்க்குறாங்க, இங்கே தான் பிரச்சனையா இருக்கு, இந்த ஹஜ்ஜுக்கு வர்றவங்கள்ட்டையாவது கொஞ்சம் பேசி பார்க்கலாம், டிஃப்ரெண்ட் ஆஃப் கபீலாக்கள் வர்றாங்களே அவங்களிடத்துல போய் இஸ்லாமை சொல்லலாம் என்று அவர்கள் ஆசைப்படும் போது, அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு குடும்பத்துமா ஒவ்வொரு கபீலாவா தேடி தேடி போறாங்க. அபூபக்கர் கூட இருக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவை விட்டு அதிகமாக வெளியே போகாதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள மக்களுக்கு தெரியாது. அபூபக்கர் தான் ரொம்ப பரிச்சயமான அறிமுகமானவராக இருந்தார். அபூபக்கர்கிட்ட கேட்பாங்க, யாரப்பா இவர் கூட வந்திருக்கிறாருன்னு. அப்போ அபூபக்கர் அறிமுகப்படுத்துவாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைப்பு பண்ணியே கொடுப்பாங்க. ஆனால் எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, நல்லா தான் இருக்கு, இருந்தாலும் யோசிக்கிறோமே, ஊருக்கு போய் பார்க்கலாம். எப்படி பல பேர் இந்த பதில பேட்டண்டாக வச்சுருப்பாங்க. ஏதாவது நீங்கள் சந்தா கேட்டு போங்களேன், அப்புறம் சொல்கிறேனே, அப்புறம் போய் சொல்கிறேனே. ஏதாவது ஒரு நல்ல விஷயத்துக்கு சொல்லி பாருங்க, அப்புறம் யோசிக்கலாமே. தீய விஷயத்தை சொல்லுங்க, உடனே பின்னாடியே ஓட்டிட்டு வந்துடும். காந்தத்தில் ஓட்டுற மாதிரி, இரும்பு ஓட்டுற மாதிரி. இது மனிதன் ஷைத்தானை மிகைக்க வேண்டும். இதுதான் போர். புரியுதா இல்லையா? மிதிக்கணும் போட்டு, காலில் போட்டு. நல்லது வந்துருச்சுன்னா உடனே ஏற்றுக்கணும், அவ்வளவுதான். தூக்கி போட எல்லாத்தையும் அப்புறம் பார்த்துக்கலாம். அதுக்கு அங்கதான் தவக்குல். எங்க தவக்குல்? சத்தியத்திற்காக நீங்கள் செய்கின்ற இழப்புகள் இருக்கின்றன அல்லவா, அங்கதான் தவக்குல். வஅலல்லாஹி ஃபதவக்கலு இன் குன்தும் முஃமினீன். இப்படி போனா கடைசியில ஒருத்தரும் ஒத்துக்கல. அல்லாஹ் தஆலா நீ ஒத்துக்கலையா, ஒத்துக்கிறதுக்கு நான் ஆளை கொண்டு வருவேன்னு முடிவு பண்ணான். மதீனால இருந்து 6 பேர் வந்திருந்தாங்க வாலிபர்கள். இங்கதான் இந்த வாலிபர்களுடைய அருமையை பார்க்கிறோம். மாஷா அல்லாஹ். அல்லாஹ் கஹ்ஃப்ல சொன்னானா இல்லையா, இன்னஹும் ஃபித்யத்துன் ஆமனு பிரப்பிஹிம் வஸித்னாஹும் ஹுதா. இந்த 6 பேர்கிட்ட பேசின உடனே மதீனா வாசிகள்கிட்ட, ஏன் இவங்கள பத்தி தான் அல்லாஹ் ஏற்கனவே எழுதிட்டானே, வல்லதீன தபவ்வஉ த்தார வல் ஈமான மின் கப்லிஹிம். யகூதிகளும் மதீனால வந்து குடியேறி இருந்தாங்க, நபியை தேடி தான். இந்த மதீனா வாசிகளும் மதீனால வந்து குடியேறியவர்கள் தான். இந்த விவரம் ரொம்ப பேருக்கு தெரியாது. மதீனா வாசிகள் இருக்கிறாங்களே, மதீனாங்கிற ஊர்ல, மதீனாங்கிறது உருவாக்கப்பட்ட ஊர். அது எல்லா ஊரும் உருவாக்கப்படுது, ஆனா இது டிஃபரெண்டா உருவாக்கப்படுது. யமன் நாட்டுல எத்தனையோ தலைமுறைக்கு முன்னாடி உள்ள மக்கள், யூதர்கள் வர்றதுக்கு முன்னாடி, அவங்க இப்படி ஒரு நபி வரப்போவார், அவர் இந்த இடத்திற்கு வருவார்னு சொல்லி அவங்க தெரிஞ்சு வந்து தங்கியிருந்தாங்க. அவங்க தான் மதீனாவாசிகள். அதுதான் அல்லாஹ் சொல்றான், வல்லதீன தபவ்வஉ த்தார், ஏற்கனவே வந்து வீட்டை அமைத்து எதிர்பார்த்திருந்தவர்கள். அல்லாஹ் அக்பர். அப்ப இந்த செய்தியெல்லாம் தெரிய ஆரம்பித்த உடனே, இதெல்லாம் சொன்ன உடனே 6 பேர் அங்கேயே ஸ்பாட்லேயே இஸ்லாமை ஏற்றுக்கிட்டாங்க. லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லி
இஸ்லாமை ஏற்றுக்கிட்டாங்க. அடுத்து பாருங்க, இங்கே தான் அடுத்த ஜெனரேஷனை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உருவாக்குகிறான். புதிய ஜெனரேட்டர், புதிய பவர். இந்த 6 பேரு இஸ்லாத்தின் வரலாற்றிலே ஒரு திருப்பு முனையாக அமைகிறார்கள். 1000 பேராலும் செய்ய முடியவில்லை என்றால் என்ன? ஈமானுடைய, சுத்தமுடைய, இஹ்லாசுடைய, வீரமுடைய 6 பேர் போதுங்க. போனாங்க, நேராக மதீனால பிரச்சாரம் பண்ணாங்க. அடுத்த ஆண்டுக்கு கூட்டிட்டு வராங்க. பாப்போம். அப்ப இந்த 11வது ஆண்டுல தான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களோடு திருமணமும் நடக்கிறது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு. அது வரைக்கும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பாலிகாக இருக்கவில்லை. அல்லாஹ்வுடைய கட்டளை திருமணம் முடிச்சிட்டாங்க. ஆனா குடும்பம் சேரல. மதீனாவுக்கு போனதுக்கு பிறகு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பாலிகாகி அந்த உடல் சுகத்தை அவர்கள் முழுமையாக எட்டிவிட்டார்கள் என்பதற்கு பிறகுதான் 11 வயசுலயோ 12 வயசுலயோ அவர்கள் குடும்பம் சேருகிறார்கள். அடுத்து மிஅராஜுடைய பயணம். இதனுடைய விவரத்தை நிறைய நீங்க பயான்களை கேட்டுக்கலாம். ஏன்னா அதுக்குன்னே ஒரு விழா வச்சு மக்கள் கொண்டாடிட்டு இருக்குது. கொண்டாடக்கூடாது, அதுவும் பின்னாடி வருது எல்லாமே.